அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா 4 துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாத வெண்பா. அரும்பாச நன்மை திண்மை ஆகம் அதன் மேல் விரும்பாத நிட்டையிலே மேவி திரும்பாத மனம்தான் என்னறிவில் மாறாத பொங்கியலும் ஆனந்தா சொக்கநாதா சொக்கநாதா ஆனந்தா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருவாசகத்திலே போற்றி திரகவல் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அந்த வரி என்பது எந்த வரி? வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி என்ற அந்த வாசகத்தை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லி இறைவனை நாம் ஏன் போற்றி செய்யணும்? இறைவனை நாம் போற்றி செய்வது என்றால் என்ன? எதற்காக இறைவனை நம்ம போற்றி செய்யணும் அப்படின்னா, போற்றி அப்படின்னா என்னன்னா இறைவனுக்காக செய்கின்ற வழிபாடு, ஒரு பூசனை முறைகள் தான் இறைவனுக்காக செய்கின்ற போற்றி. அந்த போற்றி செய்கின்றது எதற்காகன்னு பார்த்தோம்னா, அது நம்மளுடைய ஆணவத்தை குறைப்பதற்காக. யான் எனது, நான் யான் எனது, யான் எனதுக்கு அப்படியே சமஸ்கிருதத்துல எடுத்தோம்னா என்னது? சமஸ்கிருதத்துல யான் என்னது? அகங்காரம் மமகாரம். அகங்காரம் மமகாரம். அகங்காரம் அப்படிங்கிறது யான், மமகாரம் அப்படிங்கிறது எனது. புரியுதுங்களா? இந்த 2 பொருளையும் நீங்குவதற்கு பேரு தான் என்னது? இந்த 2 பொருள் இருந்து நீங்குவதற்கு பேரு தான் சிவபூசனை. அதுக்குதான் எல்லாமே பண்றோம். இதுல நீங்காம நாம எந்த பொருளையும் செய்தாலும் அதனால பலன் இல்லைன்னு போன அமர்வுல பார்த்தோம். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். போன அமர்வுல இந்த விஷயத்த நீங்காம நாம எவ்வளவு பெரிய செயல்கள் செய்தாலும் அதனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு செய்திய பார்த்தோம். அந்த வகையில நாம இன்றைய தினம் பார்க்க இருக்கிறது இறைவனுடைய பெருங்கருணையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வடிகாலாக அமைவதுதான் எது? இந்த போற்றி செய்வது. எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா, போற்றி செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கணும்.
எதுக்காக பிறந்திருக்கோம்னா போற்றி செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஆனா அதை மட்டும் நம்ம செய்யறதே கிடையாது. மித்த எல்லாத்தையும் செய்யறோம். நீங்க ஸ்கூலுக்கு பிள்ளை அனுப்பிச்சிருக்கீங்கல்ல, பாத்தீங்களா? ஸ்கூலுக்கு பிள்ளை அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்? நீங்க கவனிங்க, பிள்ளைங்க எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும்? படிக்கிறதுக்கு, நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, ஒரு முக்கியமான விஷயம், ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்காகத்தான் இல்ல? ஸ்கூலுக்கு போறது படிக்கிறதுக்காகத்தான். ஆனா எந்த பிள்ளையாவது ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்காக போதா? எடுத்த உடனே எதுக்காக போகும்? ஸ்கூலுக்கு போறதே படிக்கிறதுக்காக. ஆனா இது படிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பார்க்கும். பாத்தீங்கன்னா பராக் பார்க்கும், பக்கத்துல இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடும், என்ன அதுக்கப்புறம் வந்து எதிராக சான்ஸ் வெளியில ஓடிடலான்னு பார்க்கும், ஏதாவது சான்ஸ் போட்டு வீட்டுல உட்காந்து லீவ் போட்டுக்கலான்னு பார்க்கும் இல்ல? ஆமாமா, அது ஒரு சந்தோஷம். அப்படிதானே? நம்மளுடைய கடமையை செய்யலைன்னா அது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. நம்ம கடமையை பாரு இன்னைக்கு நம்ம செய்யாமட்டோம், கடமையை செஞ்ச திருப்தி இருக்கிறத விட கடமையில இருந்து நழுவுனா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. நம்ம ஒரு இன்னைக்கு இதுதான் பண்ணுன்றப்ப நீங்க பண்ணாத, ஆனா வயசு ஆக ஆக கடமை செய்யணும்ன்ற எண்ணம் வரும். நீங்க பாத்தீங்களா? இப்போ ஓகே, சின்ன குழந்தையில ஓகே, வயசு ஆக ஆக ஐயோ இன்னைக்கு டாஸ்க் என்னது, இன்னைக்கு வந்து இது பண்ணணுமே, இதுக்கு இது செய்யணுமே அப்படின்னு வயது முதிர முதிர நமக்கு என்ன ஆகும்? அப்படியே நம்ம எதுக்காக வந்தோமோ அதை செயல்படுவோம். ஆகா, வந்திருக்கிறது காலேஜுக்கு வேலைக்காக வந்திருக்கோம். நீங்க ஐடி கம்பெனி எல்லாம் பாத்துறீங்களா? ஐடி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போறதே வேலைக்கு தான். ஆனா ஃபுல்லா காலையில அடியன் கம்பெனில கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்கேன், VLSI கம்பெனி. காலைல போறது 9 மணிக்கு போறது, போன உடனே ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போம், 10 மணிக்கு பிரேக் வந்துடும், டீ பிரேக். போயிட்டு 10 மணிக்கு டீ பிரேக், டீ குடிச்சிட்டு வர்றதுக்கு அந்த 1 மணி நேரம் ஆக்கிடுவோம். 11 மணிக்கு தான் உட்காரும். இந்த 11 to 12 உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம். 12 மணிக்கு எவன் சத்து கிடந்தாலும் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடுறது, அப்படியே லஞ்சுக்கு போனா 2:30 3 மணிக்கு தான் வருது. 3 மணிக்கு வந்து 3 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் 4.5 மணி நேரம் நல்லா. ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா 4 மணி நேரம் வேலை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம். வேலை பார்க்கிற இடத்துல வேலை பார்க்க கூடாது, படிக்கிற இடத்துல படிக்க கூடாது, கோயில்ல மீனாட்சி அம்மா கோயில்ல சாமி கும்பிடக்கூடாது. சாமி கும்பிட தவிர மத்த எல்லாம் பாத்துறீங்களா? சாமி அங்க தீபாரத்தை போயிட்டு இருக்கோம், தீபாவளி பெருசா போயிட்டு இருக்கு. அதை தவிர மத்த எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்க வந்துட்டாங்களா, இவங்க வந்துட்டாங்களா, இந்த மாதிரி இன்னைக்கு என்ன தூக்கல மேக்கப் போட்டு இருக்கு என்னன்னு தெரியல. ஐயா நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க ஐயா, திருவாசூர்ல அமர்வு இருக்கிற அடியார்லாம் அப்படி இல்லைங்க ஐயா. இல்ல சும்மா அடியன் ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன் ஐயா, நாங்களும் அதெல்லாம் கடந்துதாங்க ஐயா வந்திருக்கிறோம். அருமை அருமை அருமை. இப்ப அதான் சொல்றேன், மெச்சூரிட்டி ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, நாம எதுக்கு வந்திருக்கோம் அதை செயல்படுத்தணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. புரியுதுங்களா? ஆகா இனிமே வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறப்ப என்ன ஆயிடுது, கண்ணுல சாமி போயிடுச்சுங்க ஐயா, கண்ணுல சாமி திரைய போட்டுறது. அவங்க நான் உங்களை வச்சு சொல்லல, உடனே கரெக்டா ஆன் பண்றாங்க, நான் சொல்ற நேரம் பார்த்து. சரி சரி, நல்லா காதுல வேலை செய்யலாம்னு இப்ப நினைக்கிறப்ப என்னது, காது ஆஃப் பண்ணிடுவார். சரி கை கால் எல்லாம் நல்லா இருக்கே, போய் செய்யறாருன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, கிட்டு 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 கிட்டு, முதுகு ரொம்ப நேரம் உட்கார முடியல. இப்ப எனக்கு மனசு இருக்கு, நல்லா கவனிங்க, இப்ப எனக்கு நல்ல சாமி சொல்றதெல்லாம் செய்யணும்ன்ற மனசு இருக்கு, ஆனா உடல் என்ன இல்ல, தெம்பு இல்லாம போயிடுச்சு. அதனால காலம் உண்டாகவே காதல் செய்குவீர். சிவபெருமானை எப்ப காதல் செய்யணும்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என்னப்பா இப்ப இந்த வயசுல ஏன் திருவாசம் கேட்க போற, தப்பு, போகாது, சாமியாருக்கு பேர் ஆயிர போறேன். ஒண்ணு காலம் இருக்கு, 55 வயசுக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாமியை பார்க்கலாம், நல்ல நல்ல யோசனை தான். ஆனா 60 வயசுக்கு அப்புறம் காது கேட்காது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, எரிச்சலா இருக்கும். ஏன்னா நமக்கு வேலையே இருக்காது, ஆனா கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, உட்கார முடியாது, உடம்பு ஒத்துழைக்காது, நிறைய பஞ்சாயத்து. அதனால காலம் உண்டா, குழந்தைங்க சாமி கும்பிட்டா என்கரேஜ் பண்ணுங்க. மீனாட்சி அம்மாடன் ரொம்ப பிடிக்கும், எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களை வச்சு அவங்க ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய தொண்டுங்க சுவாமி, அது வந்து பெரிய தொண்டு, சிவ தொண்டு தான் சரிங்க, சிவப்பண்ணி நீங்க போட வேண்டாம். ஏன்னா இல்லங்க நீங்க டெய்லி செஞ்சாதான் சிவ தொண்டு, அதனால சிவப்பண்ணி நான் போட்டுக்க பாத்தீங்க. நல்லா கவனிங்க, தொண்டுக்கும் பணிக்கும் என்ன வித்தியாசம்?
சரி, எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாரும் தரலாம், என்னுடைய ஃபீஸை எடுத்து வைங்க, உங்க டேபிள்ல என்னோட ஃபீஸ் எடுத்து வைங்க எல்லாரும். தினமும் செஞ்சா தொண்டு ஐயா, எப்பாவது ஒரு முறை செஞ்சாதான் பண்ணி சிவப்பணின்னு சொல்லிருக்கீங்க. தெளிவுபடுத்துறேன், ஒரு நிமிஷம் தெளிவுபடுத்துறேன். எல்லாரும் உங்களுடைய ஃபீஸ் எடுத்து வைக்கலாம். எனக்கு யார் யாரு தெரியுறாங்க அப்படி ஃபீஸ்னா ஒண்ணும் கிடையாது, உங்களுடைய முக தரிசனம் தான், உங்களுடைய முக குறிப்பு தான் அடியனுக்கு நீங்க தர்ற ஃபீஸ், ஒண்ணுமே கிடையாது. அதனால எனக்கு யாரு தெரியுறாங்க, சுசீலா அம்மா தெரியுறாங்க, விமலா அம்மா தெரியுறாங்க, அதுக்கப்புறம் சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க, அப்புறம் அம்மா குகப்பிரியா அம்மா தெரியுறாங்க, கேசவ பிள்ளை அம்மா தெரியுறாங்க, இந்திராணி அம்மா, இந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா, சாந்திமதி அம்மா, முருகேசன் ஐயா, வைர சிவகாமி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, உமாராணி அம்மா கரண்ட் வந்துருச்சா? இருந்தாலும் அவங்க ஏதோ லைட்டை போட்டு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட் இல்லாமல் புஷ்பா அம்மா தெரியுறாங்க, எனக்கு அலைச்சொலியல் அம்மா தெரியுறாங்க, எனக்கு மீனாட்சி அம்மா மற்றும் ஜானகி அம்மா எல்லாருமே தெரியுறாங்க, எனக்கு சுபா அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முருகேசன் ஐயா தெரியுறாங்க. என்ன ஆச்சு, மத்த அடியார்கள் ஏன் எனக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டீங்க, என்ன ஆச்சு? சரி, ஓகே, நீ 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 நடத்துற பாடத்துக்கு ஃபீஸ் ஒரு கேடு, நீ நடத்துறது ஒரு பாடம், இதுக்கு ஒரு ஃபீஸ் ஒரு கேடு, சரி போ அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் எனக்கு ஃபீஸ் கொடுத்த மக்களுக்கு நன்றி. இதுவே அதிகமான ஃபீஸ், இது ரொம்ப அதிகமான ஃபீஸ், நீங்க அதிகமா கொடுத்துட்டீங்க, அதுக்கு மேல அடியன் எதிர்பார்க்கல. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தொண்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சைவத்துல அடிநாதமே, தொண்டுங்கிறது தான். தொண்டுன்னா ஒண்ணும் கிடையாது, மீனாட்சி அம்மா தவறா புரிஞ்சுக்காங்க, அது சொல்றதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன். தொண்டுன்னா தொடர்ந்து செய்யறது, தொடர்ந்துனா தினம் செய்யறது கிடையாது, ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு ரிப்பீட்டேஷன்ல பண்ணணும், ஒரு பீரியாடிக்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் தினமுமா திருவாசனை நடத்துறேன், புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அப்படின்னு ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிட்டா அதை எந்த காலத்தை கொண்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க வருஷத்துக்கு ஒரு இடம் கூட ஒரு சாப்பாடு போடலாம், ஆனா ஒவ்வொரு வருஷமும் போட்டு இருக்கணும். ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி பக்கமா இருக்க நீங்க பாத்துருக்கீங்களா, சாமிக்கெல்லாம் மாலை பூ கட்டி போடுவோம் பாத்தீங்களா, சாமிக்கு பூ கட்டி போடுவோம். எப்படி பூ கட்டி போடுவாங்க, சாமிக்கு எப்படி பூ கட்டி, நீங்க கோயில்ல நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா சாமிக்குன்னே தனி கட்டு இருக்கு, சாமிக்குன்னு மல்லிப்பூ கட்டிருப்பாங்க. எப்படி கட்டிருப்பாங்க? நெருக்கமா கட்டிருப்பாங்க, நெருக்கமா. மீனாட்சி அம்மா, நீங்க சென்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், உருப்படியா இடைவெளி விட்டு தான் கட்டுவாங்க ஐயா, விக்கிறவங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் கட்டுவாங்க ஐயா. வெள்ளிக்கிழமை சாமிக்கு பூ வாங்கணும்னா மல்லிப்பூலயே சரம் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பூ, அங்க மொத்தமா மாலையில பாத்தீங்கன்னா 10 பூ தான் இருக்கும். புரியுங்களா? இருக்கிறதுலே கதம்பம் ரொம்ப நெருக்கமா கட்டுற ஊர் எது தெரியுமா? யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாருங்க. கதம்பம் இல்ல, மதுரையில மல்லிதான் ரொம்ப நெருக்கமா கட்டுவாங்க. தஞ்சாவூர் கதம்பம், சென்னையிலயும் கதம்பம் சூப்பரா இருக்கும் சாமி. கதம்பத்துக்கு ஃபேமஸான ஊர் எது? நீங்க எல்லாம் சைவத்துல தானே இருக்கீங்க, கதம்பத்துக்கு ஃபேமஸான ஊர் எது? இல்ல ஐயா சேலம் தாங்க சொல்லுவாங்க கதம்பம். சென்னையும் கிடையாது, திருநெல்வேலி. அவங்க ஊர் பேரை சொல்றீங்க, இது தப்பு. அவங்க ஊர் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க, சென்னை, திருநெல்வேலி. திருவண்ணாமலை ஐயா, செங்கம். மியூட் பண்ணிக்கலாம். நல்லா தெரிஞ்சு சைவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி, கதம்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இறைவனுக்கு பல இதை வச்சு கட்டுற கதம்பத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஊருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஊர் தான், அது திரு ஆனைக்காவல். திருவானைக்காவல் கதம்பம் தான் கதம்பத்திலேயே சிறந்த கதம்பம், திரு ஆனைக்காவல். மாலையில எந்த ஊர் மாலை சிறந்த மாலை எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். எந்த ஊர் எப்படி சொன்னாலும் நீ சொல்ல போறது இல்ல, நாங்க எங்க ஊரை தான் சொல்ல போறோம், நீ அது தப்புன்னு சொல்ல போற, நீ ஏன் சொல்லிடுறேன்டா பாவி, டயத்தை வேஸ்ட் பண்ணாத. ஏன் சாரமத்தி அம்மா தஞ்சாவூரா? ஆக யார் சொன்னது? ஐயா கலாமணி வீட்டுக்கார குமாரசாமி ஐயா. குமாரசாமி அம்மா ஐயா, திருவடி வணங்குறேன் சாமி. திருவடி சிறந்தது, மாலைக்கு சிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாலை தான், ஆண்டாள் மாலை இல்ல. நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் போல என் கோவில் வாசல்ல எந்த மாலை வாங்கினாலும் சிறப்பா இருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர் மாலை தான்.
மாலைக்கட்டுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஒரு நிமிஷம் சாமி, அடியன் வந்துடுறேன், பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த ஒரு நிமிஷம் விடணும். மன்னிக்கணும் சுவாமி, அடியனை பொறுத்தரணும். அப்போ மாலையில சிறந்த இடம் திருவில்லிபுத்தூர் தான். ஆண்டாள் மாலை மட்டும் இல்ல, அங்க மாலைக்கு அதுதான் ஃபேமஸ். அவங்கள மாதிரி உருட்டி கட்ட முடியாது மாலை. அது போல நம்ம இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய திருவானைக்காவல் நீங்க போனீங்கன்னா கதம்பம் கண்டிப்பா வாங்கணும். கதம்பம் அந்த மாதிரி இருக்காது. மல்லிக்கட்டு இருக்கு இல்லையா, மல்லிக்கட்டுக்கு தான் மதுரை. மல்லியை அந்த மாதிரி நெருக்கமா உருட்டி யாரும் கட்ட முடியாது. மதுரைக்காரங்களை தவிர அந்த மாதிரி உருட்டி யாரும் கட்ட முடியாது. அது மதுரை கட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ரிப்பீட் ஆகுது இல்ல. ஆமா மீனாட்சி அம்மா எப்படி ஒரு கண்ணிக்கும் இன்னொரு கண்ணிக்கும் ஒண்ணு கேப் விட்டும் கட்டினாலும் மாலைதான், ரொம்ப கேப் விட்டு கட்டினாலும் மாலைதான். நல்லா கவனிங்க. நீங்க பக்கத்து நெருக்கமா கட்டினாலும் மாலைதான். அது சாமிக்கு போடுற கதை மாலைதான். புரியுதுங்களா? நீங்க நல்லா கவனிங்க. நெருக்கமா கட்டினா அதுல அதிகமான மலர்கள் வருவது போல, நீங்க எவ்வளவு நெருக்கமா கட்டுறீங்களோ அதுக்கு அதிகமான மலர்கள் வருவது போல, உங்களுடைய தொண்டினுடைய கால அளவு ரொம்ப பக்கமா இருந்தா நிறைய வினைகள் போகும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு கட்டினா சாமிக்கு அந்த இது கதை, நம்ம சாமி கட்டுவாங்கல்ல, ஒரு மல்லி 2 மல்லின்னு வச்சு ஒரு மாலை போட்டீங்கன்னா 10 மல்லி தான் இருக்கும். புரியுங்களா? 10 மல்லிப்பூ தான் இருக்கும் அதுக்குள்ள. அந்த மாதிரி கட்டி போட்டாலும் மாலையை சாமி ஏத்துக்குவார். ஆனா அதுல நமக்கு போகின்ற வினைகள். அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரீக்வன்சி ரிப்பிட்டேஷன், அந்த பீரியாடிக் சொல்லுவாங்க. ஒரு இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு பீரியாடிக்கல் அப்படி ரிப்பீட் ஆகுற அந்த இடம். அந்த மாதிரி நம்ம தொண்டு இருந்தா போதும். தினம் செய்யணும்னு அவசியம் இல்லை. தினம் செஞ்சா அது நம்மளுடைய வினை எங்கேயோ போடும். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் புதன்கிழமை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், இல்ல வெள்ளிக்கிழமை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யறீங்க இல்லையா, அது தொண்டுதான். விடாம செய்யணும். என்னன்னாலும் சரி, என்ன தலை போனாலும் சரி, அந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, கட்டல. இப்ப மாலை கட்டிட்டே வரோம், இடையில ஒண்ணுமே கட்டல, என்ன ஆயிடும்? மாலை கட்டிக்கிட்டே வரோம், அது இன்கம்ப்ளீட் ஆயிடும்ல. அது முழுசா மாலையா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனா நீங்க தள்ளி கட்டினாலும் அது மாலை தான். நீங்க தள்ளி அது மாதிரி தொண்டுங்கிறது தினம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொண்டுன்றது ஒரு கால அவகாசத்துல ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தா தொண்டு. நீங்க அதை மாசத்துக்கு ஒரு முறை வச்சுக்கலாம், இல்ல வாரத்துக்கு ஒரு முறை வச்சுக்கலாம், இல்ல வாரத்துக்கு 2 முறை, மாசத்துக்கு 2 முறை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை, ஏதோ ஒரு வகையில நீங்க பண்ணுங்க. இது பேர் தான் தொண்டு. புரியுதுங்களா? அதனால நீங்க செய்யறது தொண்டு தான். தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது செய்யறீங்கல்ல, அது தொண்டு தான். அதனால அது பாராட்டுக்கணும். சைவத்துல சிறந்தது எதுதான்? தொண்டு தான். என்னை கவனிக்கிறேன் எல்லாரும். சைவத்துல சிறந்தது தொண்டு தான். தொண்டு தான் சைவத்தினுடைய ஆணி வேரே. தொண்டு என்பது தொடர்ந்து செய்யறது, குறிப்பிட்ட கால இடைவெளியில தொடர்ந்து செய்வதற்கு பேரு தான் தொண்டு. அடியனுக்கு போன அமர்வுல ஒண்ணு ஞாபகப்படுத்த சொன்னேன், ஆனா இந்த ஞாபகப்படுத்திக்கிட்டேன். தொண்டு அப்படிங்கறத ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? தொண்டு அடியன் ஞாபகம் சிவத்தொண்டின் பலன் அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. பலன்கள் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும். எனக்கு ஒரு நிமிஷம் என் கூட இருக்கலாமா? ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் என் கூட இருக்கலாமா? என்னால என் கூட இருக்க முயற்சி பண்ணுங்க எல்லாரும் 2 நிமிஷம். நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நான் ரொம்ப என்ன வருத்தம்னா, சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப சித்தாந்தம் தெரியும்ல, சித்தாந்தம் கிளாஸ் எடுப்பாங்க. சித்தாந்தம் கிளாஸ் எடுக்கிறது அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபா இருக்கும். இப்ப சில அடியார்கள், சில பேர், நான் யாரும் பேர்லாம் சொல்லல, அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, அதுதான் அவங்களுடைய தொழிலா இருக்கும். இப்போ ஓதுவா மூர்த்திகள்னா அவங்களுக்கு தொழிலும் அவங்க செய்யறதும் தேவாரம் பாடுறதுதான். கோவில்ல அர்ச்சகரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தொழிலும் அவங்களுக்கு அவங்களுடைய தொண்டும் அதுதான். தொழிலே தொண்டானதை நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆஹா,
என்ன மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தொழிலே தொண்டா இருக்கு பாருங்க. அவங்களால நினைச்சாலும் அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியாது, போக முடியும். இவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினைச்சேன், இவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அண்மையில தான் ஒரு திடுக்கிடும் தகவல் எனக்கு கிடைச்சது. அண்மையில ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைச்சது. என்னன்னா, இப்போ யாரெல்லாம் தொண்டு செய்யறாங்கல்ல, இந்த தொண்டு செய்யறாங்கல்ல, தொண்டையே தொழிலா செய்யறாங்கல்ல, நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஆமா, ஆடிபிள், ஆம் விசிபிள், எல்லாருக்கும் கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க ஐயா. நன்றி நன்றி. இந்த தொண்டையே தொழிலா செய்யறாங்கல்ல, அந்த தொண்டை தொழிலா செய்யறாங்க இல்லையா, அப்படி செய்யறவங்க மாசம் 1ஆம் தேதி என்ன வாங்கிடுவாங்க? சம்பளம் வாங்கிடுவாங்கல்ல. அப்படி சம்பளம் வாங்குறனால அந்த தொண்டு உபச்சார தொண்டாக மாறி விடுகின்றது என்ற திடுக்கிடும் தகவலை அடியன் பெற்ற உடனே, அப்பாடா நல்ல வேலை, நமக்கு நல்ல நினைச்சு. நாம செஞ்ச தொண்டுக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ கூலின்னு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த தொண்டு உண்மை தொண்டாக மாறாது. அந்த தொண்டு என்ன ஆகும்? லொலாய்க்கி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னது லொலாய்க்கி தான் உபச்சார தொண்டு. உபச்சார தொண்டுன்னு சொல்ல, உபச்சாரம் அப்படின்னா இருக்கும் ஆனா இருக்காது. எஸ் ஜே சூர்யா சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்ல. அந்த மாதிரி யாரெல்லாம் தொண்டுக்கு கூலி வாங்கின்றார்களோ அவங்க அதையே தொழிலா வச்சிருந்தாலும் சரி, தொழிலா வைக்காட்டினாலும் சரி, அப்படிப்பட்டவங்களுக்கு அது உபச்சார தொண்டு, உண்மை தொண்டு அல்ல. அவர்களுக்கு பலன் இருக்குமான்னு கேட்டா 100% பலன் இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப என்ன கவனிங்களா, முக்கியமான செய்தி உங்க எல்லாத்தையும் கெஞ்சி இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் ஆயிடுவீங்க. எனக்கு கூட எல்லாரும் ஒரு 2 நிமிஷம், எல்லாரும் எங்க இருந்தாலும் பாருங்க, விழா கமிட்டியாளர் அழைக்கின்றார்கள், மேடைக்கு எங்க இருந்தாலும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். இப்போ நான் ஒரு நாடக மேடை நடத்துறேன், புரியுதுங்களா? நாடக மேடையில நான் ஒரு ஞான சம்பந்தர் மாதிரி மேக்கப் போட்டு நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஞான சம்பந்தர் மாதிரி மேக்கப் போட்டு நடிக்கிறேன். நடிச்சுட்டு நானும் ஞான சம்பந்தர் மாதிரி என்ன பண்ணேன், நான் ஞான சம்பந்தர் பாடுற பாட்டு தோதுடைய செவியன் விட ஏறி, அந்த பாட்டு பாடினா என்ன அர்த்தம் தெரியல. வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் விடலை அப்படின்னு சொல்லி பாடினா காசு கிடைக்குமே. சரி, இப்படி நான் ஃபுல் டிராமா நடிக்கிறேன். நடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு எனக்கு பலன் இருக்கான்னு கேட்டா பலன் இருக்கு. நான் டிராமா நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஷாலை பொத்தி எனக்கு கையில ஒரு என்ன கொடுப்பாங்க, ஒரு ஷீல்டை கொடுத்து ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து நல்லா நடிச்ச தங்கம் அப்படின்னு கொடுப்பாங்க. யாரு மாதிரி? யாரு மாதிரி? உபச்சார தொண்டு செய்யறவங்க. யார் மாதிரி? ஞான சம்பந்தர் மாதிரி நல்லா நடிச்ச தொண்டு. ரைட்டா? இப்ப நான் சர்டிபிகேட்டை வாங்கி இங்க நிக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சர்டிபிகேட் நிஜமோலயே ஞான சம்பந்தர் அந்த பக்கம் நிக்கிறார், அசியம் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் சர்டிபிகேட் வாங்கி நான் நிக்கிறேன், எனக்கும் பலன் கிடைச்சது. எல்லாரும் என்னை பாராட்டினாங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் இது பண்ணாங்க. எனக்கு ஒரு சாலை பொத்துனாங்க, என் கைக்குள்ள ஒரு ஒரு கவர்ல காசை போட்டு கொடுத்தாங்க, நல்லா நடிச்ச தங்கம்னு எல்லாம் பண்ணாங்க. ரைட்டா? ஆனா அந்த சைட்ல யார் நிக்கிறாங்க? நிஜமோல ஞான சம்பந்தர் நிக்கிறார். நிஜ ஞான, நான் 1000 டிராமா போட்டாலும் வருமானம் ஈட்டினாலும் நிஜம் போல இருக்கிற ஞான சம்பந்தர் மாதிரி ஒரு நாளும் ஆக முடியாது. புரியுதுங்களா? நிஜம் போல ஞான சம்பந்தர் என்ன வாங்கினாரு? முத்துச்சிவிகை வாங்கினாரு, ஒற்றாலம் வாங்கினாரு. இல்ல யாருகிட்ட வாங்கினாரு? யாருகிட்ட? பால் கிணத்துல சோறு, பால் கிணத்துல வாங்கினார், பொற்கிணத்துல பால் வாங்கினாருங்க. பொற்கிணத்துல பால் வாங்க. நான் நினைச்சேன் இந்த அம்மா தூக்கி பால் கொடுத்துருக்கலாம்ல. நான் நினைச்சேன் இந்த அம்மா என்ன பண்ணிருக்கலாம், அன்னை பராசக்தி தூக்கி நறுக்குன்னு கூப்பிட்டு பால் கொடுத்துருக்கலாம்ல. அவ ஏன் பொற்கிணத்துல சொரிந்து கொடுத்தா?
உண்ணாமுலை அம்மையா ஐயா அவங்க. அவ உண்ணாமுலை நாயகி. அவளுடைய அந்த முளை மார்ப யாருனாலும் இன்னும், ஏன்னா அந்த சக்தியை தொடுவதற்கே நமக்கு என்ன கிடையாது, யாருமே தொட முடியாது. இவ உண்ணாமுலை நாயகினா இவ வீட்டுக்காரரு அண்ணாமலையார், அவனையும் யாரும் தொட முடியாது. அண்ணாமலையாருக்கும் உண்ணாமுலை நாயகிக்கும் ஒரே அர்த்தம் தான், யாருனாலையும் டச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அண்ணாமலையார்னு என்ன அர்த்தம்? அண்ணா அண்ணுதல், அண்ணவே அண்ணுதல் தான் பக்கத்துல நெருங்குதல். நெருங்க கூட முடியாதவர் அண்ணாமலையார். இவளுக்கும் அதே பேர் தான், உண்ணாமுலை நாயகின்னு என்ன அர்த்தம்? இவளையும் யாரும் நெருங்க முடியாது. தாயே யார வேணாலும் விட்டுருவா, ஆனா தான் பிள்ளைய தூக்கி தன்னுடைய முளை மார்போட சேர்த்து வச்சுக்குவா. ஆனா இவளுடைய முளை மார்பை எந்த பிள்ளைனாலும் சுவைக்க முடியாது. ஏன்னா அது அருள் முளைப்பால். அருள் முளைப்பால எவ்வளவு பெரிய அப்பா டக்கர்னாலையும் தொட முடியாது. எவ்வளவு பெரிய அப்பா டக்கராவன எங்க அப்பா சிவபெருமானுடைய அடிமுடியை யாராவது தொற்ற முடியுமா? நீ யாரா வேணா இருங்க, யாரா வேணா இருங்க. அதனால நான் சரி ஓகே, இப்ப என்ன சொல்லுவோம்னா ஞானசம்பந்தருக்கு வருவோம். ஞானசம்பந்தர் மட்டும் வாங்கியிருக்காரு. ஆனா ஃபைனலா ஞானசம்பந்தர் எதைத்தான் வாங்கினாரு? கடைசியா ஞானசம்பந்தர் என்ன வாங்கினாரு? சிவனையே வாங்கிட்டார். அதனாலதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்படின்னு சொல்லி அக்னி எழுந்தது. எல்லாம் உள்ள பொங்கன்னாரு, போயிட்டாங்க எல்லாம் சிவனடியார் திருவடி கிளம்புறாங்க. புரியுதுங்களா? சிவனையே வாங்குறதுனால சொன்ன சொல்லெல்லாம் பழிச்சுது. சிவனை வாங்கணும்னா உலக பொருளை வாங்கக்கூடாது. என் கையில 2 லட்டு இருக்கு. நீங்க சித்திரை திருவிழா போயிருக்கீங்களா? யாராவது மதுரக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊர் மக்கள் 4-5 பேர். நாங்க சித்திரை திருவிழாவுக்கு போறப்போ ஒரு பாட்டில் கொண்டு போவோம், ஒரு பாட்டில். அங்க போயிட்டு ஒரு இடத்துல ரஸ்னா வாங்குவோம், ஒரு இடத்துல மோர் வாங்குவோம், ஒரு இடத்துல என்னென்ன கொடுக்குறாங்களோ வாங்குவோம். இப்போ மோர் 1/2 பாட்டில் இருக்கு. இன்னொரு இடத்துல பால் பாயாசம் கொடுக்குறாங்க. பால் பாயாசம் நல்ல உள்ளுக்குள்ள என்னது, உள்ள குங்குமப்பூ போட்டு, அது பேர் என்ன, முந்திரி பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு பாயாசம், பால் பாயாசம் இருக்கு. மோர் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. பால் பாயாசம் இவங்க தான் ஊத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பால் பாயாசம் வாங்கணும், நான் வாங்கி குடிச்சுக்குவேன். ஆனா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். இப்ப என்ன பண்ணணும்? நானு அந்த மோரை கீழே ஊத்திட்டு மோரை கீழே ஊத்துனாதான் பால் பாயாசத்தை வாங்க முடியும். பால் பாயாசத்தை வாங்க முடியும். உலக பொருளை கீழே கொட்டுனாதான் எங்க அப்பா சிவபெருமான நிறைக்க முடியும். ஏன்னா இதை விட பெரிய பொருள் தெரிஞ்சாலும் இந்த கீழே கொட்டிட்டு கவுத்துட்டேமா, ஏப்பா இதுல இந்த பூரா நிறைச்சு கொடுப்பான்னா நிறைச்சு கொடுத்தான் பூடி. நான் கடைசி வரைக்கும் போய் நான் இந்த மோர் எல்லா இடத்துலயும் ஊத்துறாங்க, 100 இடத்துல ஊத்துறாங்க. ஆனா பால் பாயாசம் ஒரு இடத்துல தான் ஊத்துறாங்க. அதனால என்கிட்ட இருக்கக்கூடிய மோரை கீழே ஊத்திட்டு அந்த டப்பால அந்த இதை ஊத்தி நிறைச்ச மாதிரி இந்த உலக பொருளுடைய சம்பந்தம் எதுவுமே சிவபெருமான்கிட்ட செஞ்சு முடிச்சுட்டு கூலியா அந்த மோரை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தொண்டு செஞ்சா கூலி கிடைக்கும் கன்ஃபார்மா. ஒண்ணு மோரு கிடைக்கும், இல்லாட்டி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, குங்குமப்பூ, பால் எல்லாம் போட்ட பால் பாயசம் கிடைக்கும். மோர் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நீங்க டம்ளர்ல கூட வாங்கிக்கலாம், வாங்கி குடிச்சுக்கலாம். ஆனா அந்த டப்பால எடுத்துட்டு போறதுக்கு
ஏற்கனவே மோர் வச்சிருந்தோம்னா கீழே ஊத்திட்டு, சொல்ல போனா என்ன பண்ணோம், கீழே ஊத்திட்டு என்ன பண்ணுவோம், கழுவிட்டு வாங்கணுங்க ஐயா. அருமை கலைச்செல்வியம்மா, அருமை அருமை, அட்டகாசம். அதே மோர்ல ஊத்துனா புளிச்சிரும், லேசா புளிச்சிரும் கொஞ்சம். அந்த மோரை பக்கத்துல யாராவது தண்ணி கிணி வச்சுதானே வாங்கி அப்படி இப்படி குலுக்கி ஊத்திட்டு உள்ளுக்குள்ள மோரோட தடம் இருக்கான்னு பார்த்துட்டு, மோர் தடம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா பாயாசத்தை நெருப்புற மாதிரி உலக பற்று என்ற தடம் கூட இல்லாமல் முழுவதுமாக கழுவி ஊற்றிய பிறகுதான் சிவத்தை நிறைக்க முடியும், சிவம் நிறையும். நீங்க கேட்கலாம், ஏங்க அவங்களுக்கு அதான தொழில், எங்க ஓதுவா மூர்த்திகளா இருக்கட்டும், கோயில்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆசிரியர் பணியில மேற்கொள்றோம், அவங்களுக்கு அதானங்க தொழில. அவங்களுக்கு காசு கொடுக்கற என்ன தப்பு இருக்கு? தொழில் அவங்களுக்கு அதுதான் இல்ல. நீங்க கேள்வி கேட்கலாம், கேள்வி யாருமே ஷார்ப்பா இருக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒண்ணு கேட்டா நானே இப்ப கேட்கலான்னு நினைச்சேங்க ஐயா. நான் அதுதான் அப்பளவே கேட்கலான்னு நினைச்சேன். அவங்க குடும்பம் நடத்துறதுன்னா சம்பளம் வாங்கினா தானே குடும்பம் நடத்த முடியும், எப்படி முடியும்னு கேட்கலான்னு நினைச்சேன். எங்களுக்கு கேட்கணும்ல கேள்வி, நாக்கே புடுகிற மாதிரி 4 கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஆனந்த பார்த்து ஏண்டா பேசாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னா நாங்க அதை நம்பிக்கிட்டு இருப்போமா? அவங்களுக்கு அதான் வேலை. ஏன், யார் கொடுத்திருக்கா? நிபந்தத்துல கொடுத்திருக்காரு. யாரு? ராஜராஜ சோழன் நிபந்தத்துல கொடுத்திருக்காரு. ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு, அர்ச்சகர்களுக்கு எல்லாத்துக்கும் நடம் கொடுத்திருக்காரு. நீங்க எங்கேயும் வேலைக்கு போகாதீங்க, என்ன பண்ணுங்க, இதுல வர்ற வருமானத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு பூஜை பண்றதுதான் வேலை. ஓதுவா மூர்த்திகளுக்கு பல நிபந்தங்கள் கொடுத்திருக்காரு. பல இடத்துல சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு பொன் பொருள் பரிசெல்லாம் கொடுத்து, உங்களுக்கு இதுதான் வேலை, நீங்க இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொத்தை கொடுத்து பண்ணிடுறப்போ, படுபாவி நீ பெசாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணா அது உபச்சார தவம்னு சொல்றியே, நான் எப்படி எடுத்துக்கிறது? நாம எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் எங்கதான் போனோம்? பெரிய புராணத்துக்கு தான் போனோம். எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் எங்க போனோம்? பெரிய புராணத்துக்கு தான் போனோம். நல்ல வேலை பெரிய புராணம்ன்ற ஒரு நூல் கிடைக்கல. நான் கவனிச்சுக்கோங்க, அடியனுக்கு சொல்லும் போதே கண்கள்ல நீர் பெரு. சேக்கிழாரும் திருத்தொண்டை தொகை அருளிய சுந்தரரும் மட்டும் நமக்கு இல்லாம போயிட்டாங்கன்னா, சைவத்துக்கு என்ற தனி கொள்கை இருக்காது. எடுப்பார் கைப்பிள்ளை, யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்பயும் அப்படித்தானே நடக்குது. எப்படி வேணாலும் இருக்கலாம், சாமி கும்பிட்டாலும் இருக்கலாம், சாமி கும்பிட்டாலும் இருக்கலாம். முக்கியமா வாங்க 63 நாயன்மார்கள் பாக்குறோம். என் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாமா? நாயன்மார்களை பத்தி லைட்டா பார்க்க போறோம். நீ கூட இருக்கலாமா? என் கூட கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் இருக்கலாம். நமக்கு ஏற்கனவே சொன்ன கதை தான், இருந்தாலும் உங்களுக்கு சும்மா தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது குங்கிலிய கலைய நாயனார் தெரியும். குங்கிலிய கலைய நாயனாரு தினமும் குங்குளியம் போடுவார் இல்ல, தினமும் குங்குளியம் போடுவாரு. குங்குளியத்தை என்ன பண்ணுவாரு, சாமிக்கு முன்னாடி வீசுவார். குங்குளிய போக சாமிக்கு போகும். சாமி கேட்கல, எனக்கு குங்குளியம் போடலாம் கேட்கல, இவருக்காக பிடிச்சிருக்கு போட்டாரு. போட 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 காசை கரியாக்குற கதைன்ற கணக்கா என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா செல்வம் வத்திக்கிட்டே வருது. மொத்தமா போச்சு. இந்த மனுஷன் என்ன பண்ணிருந்திருக்கணும், வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சு, எப்ப நான் இந்த மாதிரி நான் குங்குளியம் போறேன், கையில காசு இல்ல, உங்களால முடிஞ்ச காசை இந்த ஜிபே நம்பருக்கு போட்டுருங்க, அதெல்லாம் வாங்கி எங்க அப்பனுக்கு நான் குங்குளிய தூபம் போட போறேன் அப்படின்னு யார் சொல்லிருக்கணும்? குங்குளிய கலை நாயனார் சொல்லிருக்கணும். இளையான்குடி மாறனாரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப், இளையான்குடி மாறனார் வாட்ஸ்அப் குரூப்னு ஆரம்பிச்சு இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டு, எப்ப கையில காசு இருக்கிறப்ப நான் பண்ணேன், இப்ப என் கையில காசு இல்லை, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, மாசத்துக்கு எனக்கு ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 50 ரூபாய் போட்டு விடுங்க, ஒரு 1,00,000 பேர் போடுங்க. என்னாச்சு? எத்தனை பேர் தமிழ் மக்கள் இருக்காங்க? தமிழ் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? தமிழ் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 6 கோடி யாருக்குங்க ஐயா? சரியா இல்ல, அப்ராக்ஸிமேட்டா கேக்குறேன் சாமி,
5 அது கோடி correct ஆ- 8 கோடி அது correct ஆ சொல்ல 8 கோடி பேர் கோடியே 8 85 கோடி பேர் இருப்போம். யார் வந்தாலும் தமிழே பேசலனாலும் தமிழ் 5 கோடியே 85 லட்சம் ஐயா. அதெல்லாம் okay. யாரு சரி இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றது சுகந்தி அம்மா தான் பண்ணும். ஏன்னா அவங்க எல்லாம் வாக்குச்சாவடியில சென்செக்ஸ் இதெல்லாம் எடுக்கிற ஆளுங்க, அவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, இதெல்லாம் கரெக்டா நம்ம சும்மாராணி அம்மா எல்லாம் சொல்லலாம். ஏன்னா சரி ஓகே இப்படி வச்சுக்கலாம். எங்களுக்கு எங்க பூத்தை தவிர எங்களுக்கு ஒரு ஒண்ணும் தெரியாது, ஏன் எங்களை போட்டு உயிரை வாங்க, வாத்தியார் வேலை பார்த்துட கூடாது, எங்க போனாலும் எங்க தலையை உருட்டுறது ஆமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எனக்கு சரி. இப்போ அப்ராக்சிமேட்டா 8 கோடி பேர் வச்சுக்குவோம். 8 கோடி பேர்ல பாதிக்கு பாதி இந்துக்கள் இருக்காங்க, 4 கோடி பேர். அதுல பிரிச்சிருவோம். மிச்சம் 2 கோடி பேர் வந்து சிவன வழிபாடு. சிவன வழிபாடு பண்றது 2 கோடி பேர் வேணாம். திரும்ப என்ன பண்ணலாம், ஒரு 50 லட்சம் பேர் சிவனை நல்லா வழிபாடு செய்றவங்க, அவர் ரொம்ப உறுதியா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு 4 லட்சம் பேர் எடுக்கலாம். 50 லட்சத்துக்கு 4 லட்சம் இல்ல, நான் சிவபெருமானுக்கு மாசம் மாசம் காசு கொடுத்தே தருவேன் அப்படின்னு நினைக்கிற உங்களை 1 லட்சம் பேர் எடுக்கலாமா? 1 லட்சம் பேர் மாசத்துக்கு 50 ரூபாய் போடுங்க அப்படின்னா என்ன? 50 ரூபாய் பெரிய காசா? நம்மளுக்கு பெரிய காசா? வருமானம் எவ்வளவு ஆச்சு மாசத்துக்கு? என்னாச்சு? என்னங்க யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. 1 லட்சம் பேர்னு என்னங்க ஆச்சு? 50 ரூபாய் எவ்வளவு ரூபாய் ஆகுமாங்கய்யா? 1 லட்சம் பேர் 50 லட்சம் அவ்வளவுதான். 1 லட்சம் பேரு 1 லட்சம் பேர் 50 ரூபாய் போட்டா 50 லட்சம் ரூபாய். எல்லாம் கணக்குல வீக்கா இருக்கீங்க. முதல்ல திரும்ப உங்க மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் தான் எடுக்கணும். ஆமா 5 கோடி எப்படி வரும்? நல்லா இருக்கே கதை. 50 x லட்சம் 50 லட்சம் பேரு போதும். எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு, எதுக்கு வெளிநாட்டுக்கு வந்துகிட்டு அடியாத்துல சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு போடுங்கன்னு சொன்னா சொல்லிட்டு இருக்கலாம்ல. அந்த காலத்துல போய் எல்லாருக்கிட்டையும் போய் காசு கேட்டிருக்கலாம். இப்ப இல்ல, கேட்கல. கடைசி நாள் பிள்ளைங்க 4 நாள் சாப்பிடல. யாரு? குங்குளிய கல்நாள் வீட்டுல 4 நாள் சாப்பிடல. பொண்டாட்டி 4 நாள் சாப்பிடல. பெண்ணுக்கு திருமாங்கல்யத்துல தங்கம் வச்சு அனுப்புவாங்க எப்பவுமே. அது மேக்சிமம் 1/2 பவுனை தாண்டி வைக்க கூடாது. 1 பவுன் போடக்கூடாது, தெரியும் இல்லையா? 1 பவுனா போடக்கூடாது, 1/2 பவுன் தான் இருக்கணும். தாலி 1/2 பவுன் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு மேல சேர்க்கிறாங்க காசு, இதெல்லாம் சேர்க்கிறாங்க. அது நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். அதுவுமே அதிகமா சேர்க்கக்கூடாது, தெரியும் இல்லையா? அதுவும் அதிகம். அதுல வந்து தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன் மாங்கல்யத்துல தங்கம் இருக்கு அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு ரொம்ப வறுமையினுடைய உச்சத்துல போனாலும் ஒரு முதல் வச்சு தாண்டணும். ஒரு முதலை வச்சு அந்த பொண்ணு ஒரு 6 மாசம் என்ன பண்ணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 6 மாசத்துக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிறது. அந்த 6 மாசத்துக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவா, வாழ்க்கையை திரும்ப சரியான அறநிலையில கொண்டு வந்துருவா. தவறான பாதையில பொண்ணு போயிடக்கூடாதுன்றதுக்காக குலம், ஏன்னா ஒரு பொண்ணு தவறா போயிட்டா குலமே தப்பாயிடும். அதனால தவறா போகக்கூடாதுன்றதுக்காக திருமாங்கல்ய தங்கம், அதுக்காக தான் வச்சிருக்காங்க. அது ஒரு பொண்ணு திருமாங்கல்யத்தை கலட்டி தங்க தாலிய விற்கிறான்னா மொத்தமும் ஜப்ஜாடுன்னு அர்த்தம். அதனால பார்த்தாங்க அம்மா, யாரு? குங்குளிய கல்நாள் அம்மா பார்த்தாங்க, அம்மா ஐயா சாமி எல்லாத்தையும் காசை கையாக்கிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தாலியை கழட்டி தார, நீ போய் என்ன பண்ணுது, சாப்பிட்றதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து இதை வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா வந்துருவோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேலைக்கு போய் வெட்டிக்கு போய் ஏதாச்சும் பண்ணி பழச்சுக்கலாமியான்னு சொன்னேன். சரி சரின்னு மண்டையாட்டிட்டு வந்தவரை இவன் சும்மா விட்டானா? அவர் காதல மட்டும் விழுந்துச்சான். குங்குளியம் வாங்கலையோ குங்குளியம், குங்குளியம் வாங்கலையோ குங்குளியம். திரும்பி பார்த்தா குங்குளியம். ஐயோ இன்னைக்கு குங்குளியம் போட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இதை வித்துட்டு நம்மள என்ன பண்ணுவோம், எப்பா 1/2 கிராம், இப்ப 1/2 கிராம் 50,000 ரூபாய் தெரியும்ல, ஒரு அரை பவுன் 50,000 ரூபாய், 1 பவுன் 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. 50,000 ரூபாய்க்கு போனோம் என்ன பண்ணுவோம், வேகமா குடுக்கணும்னு ஓடி போய் கடையில 50,000 ரூபாய்க்கு வச்சுட்டு 50,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு அதுல ஒரு 5,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம், குங்குளியத்தை வாங்கி வச்சுக்குவோம்ல. ஆனா வந்தவன் என்ன சொல்லிட்டான், சாமி இந்த குங்குளியம் எங்கேயுமே கிடைக்கும், இமயமலையில இருந்து வந்த குங்குளியம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ட்டு. சரி பொறுப்பா, நான் போய் வச்சுட்டு வரேன்னா, தெரியாதுங்க சாமி, நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள யாராவது வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். பார்த்தாரு, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கல, 100 ரூபாய் போடுங்கன்னு கேட்கல. இல்ல நம்ம பேசாம கோயில்ல வேலைக்கு சேர்ந்துருவோம், குங்குளியம் போடுறதையே ஒரு வேலையா சேர்ந்து எல்லாரும் ஆளுக்கு 50 ரூபாயை போட்டு எனக்கு காசு கொடுங்க, நான் டெய்லி குங்குளியம் உங்க பேர்ல போட்டு விடுறேன்னு சொல்லி நினைக்கல. தன்னுடைய மனைவியினுடைய திருமாங்கல்யத்தை வித்து அதுக்கு முழுவதுமா குங்குளியம் வாங்கி 4 நாள் சாப்பிடல. அந்த மனுஷங்க பாருங்க, கை கால்லாம் நடுங்குது. போய் குங்குளியம் மேடையில அதை போட்டு கங்க விரிச்சு
அந்த குங்குளியத்தை எடுத்து அதுல போட்டு குங்குளியம் போகுது, அப்படியே புகை போகுது, பிடிச்சு நிக்க முடியல. தூப கரண்டியை பிடிச்சு நிக்க முடியல, விட்டாச்சு, தூபக்கடியும் வாங்கியாச்சு. இந்த அம்மா எட்டி எட்டி பார்த்து உட்காந்துருக்கு. இந்த ஆள் வந்துருவாரு, ஏன்னா காலையில போன மனுஷன் இன்னுமாட அடகு வச்சு கூட்டுறதுக்கு நேரம் இல்லைன்னு எட்டி எட்டி பாக்குது. சரி வந்துருவாரு இப்ப வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. மடியில பிள்ளைங்க எல்லாம் பசியில படுத்திருக்கு. தங்கம் வந்துருவாரு, அப்பா வந்துருவாரு, உனக்கு சாப்பாடு போடுவாரு, கவலைப்படாத, தாலி அம்மா கொடுத்துருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா வெறும் கயிறை மட்டும் கழுத்துல கட்டிட்டு பேசாம படுத்துட்டு எல்லாம் தூங்கியாச்சு. இவரும் தூங்கியாச்சு, பசியில மயங்கியாச்சு, பிள்ளைகளும் அம்மா எல்லாரும் பசியில மயங்கியாச்சு. சிவபெருமான் பாக்குறான், என்னடா நடக்குது? நான் கேட்டேன் நான் குங்குலியம் உங்ககிட்ட, ஆனாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வேலைக்கு கூலி வாங்காம உன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் நீ கீழே கொட்டினேல்ல, எது மோரை கீழே கொட்டிட்டேல்ல, மோரை கீழே கொட்டி உள்ளுக்குள்ள தண்ணி ஊத்தி அலசி இப்ப என்ன பண்ணிட்டாரு, குங்குளிய கலைய நாயனாரு அந்த பாத்திரத்தை ரெடியா வச்சுட்டாரு. சாமி ஊத்துனாரு பாருங்க சிவ அமுதம் என்ற பாயாசத்தை, நிரம்ப 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 வீட்டுல வச்சிருக்கிற எல்லா பானையிலையும் பொண்ணு. திரச்சியில தொங்க விட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் தங்கம், தங்கத்தாலேயே சேலை. எங்க பார்த்தாலும் மாணிக்கம், உப்பு கல்லாம் வைரக்கல் ஆயிடுச்சு, மாணிக்க கல்லாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் விஷயம் போட்டது. அந்த அம்மாவுக்கு மட்டும் எப்படியும் ஒரு 450 பவுன் நகை கழுத்துல, பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 150 நகை. அப்புறம் அவரை பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா ஒழிச்சு பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியல. வந்து பாக்குறாரு, வயிறு நிறைஞ்சிருக்கு, கலைய நாயனார் வர்றாரு, என்ன நடந்திருக்கு தெரியல, நீங்க என்னங்க பண்ணீங்கன்னு தெரியல. எங்க அப்பனுக்காக 1/2 கிராம் தங்கம் கொடுத்தேன், ஆனா அவன் எங்கு பார்த்தாலும் தங்கத்தை நிறைச்சுட்டானே அப்படின்னு சொல்லி கண்கள்ல நீர் பெருகின கதை நமக்கு தருவது என்னன்னா, உயிரே போனாலும் அப்பனை வித்துறக்கூடாது. நல்ல காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதாங்க தொழில், தப்பு இல்ல. உங்களுக்கு சாமி காசு வாங்க தப்பு கிடையாது, அது நான் தப்பு சொல்ல. ஆனா அதுக்கு நீங்க கிளைம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் அம்மா சொல்றா, தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைகிட்ட எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட 2500 தடவை தாய்ப்பால் குடிச்சிருக்க, ஒவ்வொரு தாய்ப்பாலுக்கும் 10,000 ரூபாய் வச்சாலும் 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் எனக்கு தரணும்னு தாய் வட்டி போட்டு வாங்கிட்டான்னு வச்சுக்கங்க. தாய்ப்பாலுக்கு மகிமை உண்டா? தாய்க்கு மரியாதை உண்டா? தாய் பசியோட இருக்கிறப்போ தான் பிள்ளைக்கு தான் சாப்பிடாம இருந்தாலும் தான் பிள்ளைக்கு சோறு விட்டுட்டு பேசாம போய் தூங்கினாலே அந்த தியாகத்துக்கெல்லாம் அவ பட்டியலிட்டு கொடுத்தானா அந்த தியாகத்துக்கு என்னைக்காவது மரியாதை இருக்கான்னு கேட்டா இல்ல. நாம தாயி, நம்ம புள்ள சிவபெருமானு, அந்த புள்ளைக்கு காட்டுற அன்புக்கு என்னைக்குனாச்சும் காசு வாங்கணும் அப்படின்னா நாம தாயா இருக்க மாட்டோம். தாயா இருந்தா தான் புள்ள கூட நிற்கும். நாம வேற ஆளா இருந்தா நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போயிடும். அது மாதிரி நாம கூலிக்கு காசு வாங்கிட்டா சிவபெருமான் அதுக்கும் இருப்பாரு, தப்பு இல்லை. ஆனா அதுக்கான பலனை அந்த கிளைம் உண்மையா பண்ணாங்கல்ல. என்கிட்ட ஏங்க என்னால மாசத்துக்கு இன்னும் 15,000 தான் சம்பாதிக்கிறேன், பெருசாலாம் எங்க கையில காசு இல்லை. நான் போயிட்டு கோயில்ல போயிட்டு ஒரு கூட்டி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு எதுக்கு எதிர்பார்க்காம பேசாம வந்துருவேன், அவ்வளவுதான். என்னால முடிச்சுதான் அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா நீங்க பல கோடி தவங்களாக சிவபெருமானுடைய ஆலயத்துல நீங்க பல பணிகள் செய்திருந்து அதுக்கு காசு வாங்கினாலும் அதுக்கு விட 10,000 மடங்கு பெருசா உங்களுக்கு பெருமான் கொடுப்பாங்க. அப்ப சிவபெருமானை இப்ப புரியுதா? 63 நாயன்மார்கள் யாராவது வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்களா? ஜிபே நம்பர் போட்டிருக்காங்களா? பேங்க் அக்கௌண்ட் அந்த நாள்ல அதான் அப்ப வந்து அந்த நாள்ல அதான் வரலங்க ஐயா, அந்த நாள்ல இல்ல. இந்த பதில் எனக்கு புரியல. இந்த பதில் அந்த காலத்துல வாட்ஸ்அப் குரூப் இருந்தா அவங்க போட்டிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு நான் சொன்ன கருத்தை நீங்க உள்வாங்கணும். நான் சொன்ன கருத்து என்னன்னா, ஏன் அவங்க போய் எல்லாருக்கிட்டையும் வாங்கி இவனே பிச்சை எடுக்கிறான்? யாரு? நம்ம அப்பன் போய்
திருப்பைங்கீழில வந்திருக்காரு ஞானசம்பந்தர். அவருக்கு சாப்பாடு போடுறதுக்காக வீடு வீடா பிச்சை எடுத்து பொதி சோறும் நீரும் சுமந்து கொண்டு போய் கொடுக்குறான். அப்படி செஞ்சிருக்கலாம்ல. இதுல என்ன ஒரு பியூட்டினா, நல்லா கவனிங்க, இதுல என்ன ஒரு பியூட்டினா, நம்மளுடைய மனசுலயே பூசலார் இருக்காருல்ல, பூசலாருக்கு கோயில் கட்டணும்னு ஆசை. அந்த மனுஷன் போய் வீடு வீடா போய் கேட்டிருக்காரு, எப்பா ஒரு செங்கலாவது வாங்குறது காசு கொடுங்கப்பா, காசு கொடுங்கப்பான்னு. நடப்போயா, நாங்கெல்லாம் காசு தர மாட்டோம். இப்பயே சாமிக்காக காசு தர மாட்டோம். நல்ல வேலை காசு கொடுத்தாங்க, அதை வச்சு கட்டுனேன்னு சொல்லியிருந்தா சாமி வந்து பாரா மாட்டான்னு தெரியல. யாரும் காசு கொடுக்கல, இவர் கையிலையும் காசு இல்ல. மனத்தால செய்கின்ற தவத்துக்கு தானடா பெருசு இந்த உலகத்துல. உட்கார்றான்னு உட்கார்ந்தவர் கண்ணை திறந்தே உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா தூங்கிட்டா கோயில் கட்டுறபடி நின்று போயிடும். காலையில ஆரம்பிச்சவரு 3 நாள் ஆயிடுச்சு. தோண்டுனா குழி தோண்டின உடனே பாதாளம் தோண்டிடுது, வச்சா உடனே செங்கல் சுவர் எந்திரிச்சிருது. எல்லாம் நினைச்ச மாதிரியே கட்டிட்டார். சிவாச்சாரியர்கள்லாம் பூஜை பண்றாங்க, எல்லாம் யாக குண்டத்துல எல்லாமே உழுகுது, எல்லாம் போயிட்டு இருக்கு. கும்ப கலசத்துக்கு எல்லா விதமான மந்திர ஒளிகள்லாம் போய்கிட்டே இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் பூசனை, சாமிக்கு கும்பாபிஷேகம். கனவுல போய் என்ன சொன்னாரு சாமி? கனவுல என்ன சொன்னாரு? இதே நான் வரமாட்டேன், எனக்கு முக்கியமான வேலை அப்பாயின்மெண்ட் இன்னொரு இடத்துல இருக்கு, அதனால நீ நாளைக்கு வச்சுக்கோ. ஏன் இவனால வர முடியாதா? ஏன் நம்மளுடைய திருநெல்வேலியில நெல்லையப்பருக்கு தூபம் காட்டுறப்பையும் சொக்கநாதருக்கு மதுரையில தூபம் காட்டுற ரெண்டையும் ஒரே நேரத்துல வாங்குறவன் தானே அவன். ஏன் வாங்க? அவன் காட்டணும்னு நினைக்கிறான், சொல்லணும்னு. அப்படி சொன்னா தானே யார் எவருன்னு தோணும். வந்து பார்த்தா மனசுல கோயில்கிட்டு காசு வாங்கி யாரும் வேலை செய்யல. அதுதான் நான் இங்க சொல்ல வந்து 63 நாயன்மார்கள்ல நேரடியா சாமி கிட்டே போய் காசு வாங்கினாங்க. யாரு? ஞானசம்பந்தரும் திருவேலி மிளலையில ஞானசம்பந்தரும் நம்ம நாவுக்கரசரும் காசு. ஆனா இந்த ஆள் பாருங்களேன், அவங்க கேட்டு எல்லாரும் காசு ஏன் வாங்கினாங்க? ஏன் காசு வாங்கினாங்க சாமி கிட்ட போய்? பஞ்சம் அந்த பஞ்சம் யாருக்கிட்டையும் கொடுத்து உதவ காசு இல்ல, அதனால போய் சாமி கிட்ட கேட்டாங்க. அவங்க சாப்பிடறதுக்காக இல்ல, சுத்தி வந்த தொண்டரடியார்கள் எல்லாம் சாப்பிடறதுக்காக. அவங்க எங்க போனாலும் பேசாம போயிடுவாங்க. திருநாவுக்கரசு தெரியுமா உங்களுக்கு? திருநாவுக்கரசு எங்க போனாலும் டப்புன்னு ஒரு துண்டை தூக்கி தோல்ல போட்டு யார் எவருன்னே தெரியாம மாறு வேஷத்துல போற மாதிரி போயிடுவாரு. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இங்க எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க, தொண்டர்கள் எல்லாம் இருப்பாங்க, எல்லாரும் லேசா அசந்துருவாங்கல்ல, யாருகிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டாரு. யோசிச்சாட்டு நடந்துருவாரு. அவருக்கு கூட்டமா இருக்கிறதே பிடிக்காது, சொல்லாம ஓடிடுவார். சரி, நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க வேணா எனக்கு எடுத்து சொல்லுங்க, ஒரு வேலை தெரியாத இடம் எனக்கு இருக்கலாம். நம்மளுடைய 63 நாயன்மார்களுக்கு அது இல்ல, ஐயா இவர் கூலி வாங்கிக்கிட்டு தான் வேலை பார்த்தாரு, கூலி வாங்கிட்டு வேணா நம்ம அப்பா வேணா கூலி வாங்கி வேலை பார்ப்பான். கூலி வாங்கி இவன் ஒரு கூலிக்கு மாரடிக்கிறவன் தான். ஆனா நம்ம அடியார்கள் ஒரு நாளும் கூலிக்கு மாரடிக்கிறோம். நம்ம அடியார்கள் தாய் போல பெருமானுக்கு முளை தந்திருக்கின்றாங்க. தாய் ஒரு நாளும் தன் பிள்ளை நமக்கு காப்பாற்றும் செய்யும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாலூட்டுவது போல இவர்கள் சிவனடியார்கள் அத்தனை பேரும் செஞ்சனாலதான் அவங்க எல்லாம் யாரு? நம்மை பேணும் அம்மை காணாது. யார பார்த்து? வர்றது எங்க அம்மா வருது, காரைக்கால் அம்மையார பார்த்து சொல்ற, நம்மை பேணும் அம்மை காண். பெருமையால் எம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார்ன்றாங்க. யார சொல்றாங்க? அத்தனை சிவனடியார்களையும் சிவபெருமான் சொல்வதாக சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. சிவனடியார்கள் யார் தெரியுமா? பெருமையால் எம்மை ஒப்பா. அவங்க பெருமை என்பது என்னுடைய பெருமை மாதிரி, அவங்களுக்கு எல்லையில்லாத பெருமை இருக்கு. பேணலால் எம்மை பெற்றார், என்ன பேணி வளர்க்கிற மாதிரி அவங்க பண்றாங்க இல்லையா, அதனால நான் உங்களுக்கு பிள்ளையாயிட்டேன். அவங்க எனக்கு அம்மா அப்பா. யார் சொல்றான்? அப்போ சிவ தொண்டுக்கு கூலி தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அதனடா தெரிஞ்சோ தெரியாமலோ? தெரிஞ்சுனா காசு, தெரியாமனா என்ன அர்த்தம்?
எல்லாரும் என் கூட இன்னொரு நிமிஷம் இருக்கலாமா? ஒரு நிமிஷம், 30 வினாடிகள் என் கூட எல்லாரும் இருக்க. ஏண்டா இட்லிக்கு ஒரு சட்னி தாளிக்கலான்னு போனேன். கருவேப்பிள்ள உருவுற நேரம் பார்த்து வந்துருங்கன்னா நான் அதை போடுவேனா இங்க வருவேனா? என்னதான்டா உன்னுடைய பஞ்சாயத்து? இதுதான் நடக்கும், வேற வழி இல்லை. அப்புறம் தாழ்த்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பெருமையால் எம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். பேணி வளர்க்கிறனால என்னை பெற்றவராக மாறிவிட்டார். யாரு யார் சொல்றார்? சிவபெருமான். யாரை பார்த்து சொல்றாரு? சிவபெருமான். காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் இல்ல, காரைக்கால் அம்மையார் இல்ல. காரைக்கால் அம்மையார் சரித்திரத்துல இல்ல. எம்மை பேரும் அம்மைக்கான்னு சொன்னதுதான் யாருக்கு? காரைக்கால் அம்மையாருக்கு சொன்னது. பெருமையால் எம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார்னா எப்ப சொன்னார் தெரியுமா? நம்ம சாமி போய் கேட்பாருல்ல, யோயா என்னை தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. யாரு? நான் உன்னை அடியார்களை கும்பிடலன்னு சொன்னனால என்னை ஏன் புறகுன்ட்டாங்க, எனக்கு நீ ஹெல்ப் பண்றியாமே, நீயும் புறகுன்ட்ட, உனையும் தள்ளி வச்சுட்டாங்க. ஜாலி ஜாலிக்குமே நம்ம 2 பேரும் கோயிலுக்குள்ள வர முடியாது. நல்லா கவனிங்க, இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிடுறேன். நான் முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக விதை போட்டுக்கிட்டே வர்றேன். ஃபைனலா நான் சொல்லிடுறேன். நீங்க யாரு விரண் மீண்டார் சொன்னார்ல, என்னப்பா சுந்தரர் என்ன கும்பிடாம அப்படியே போறாரு, யாருப்பா அது? எங்கேயோ பார்த்து பேசுங்க, ஒரு பெரிய ஆளுங்க, யாரா வேணா இருக்கட்டும், சாமியை கும்பிடல, இன்னையில இருந்து சுந்தரர் பிறகு அவரை தள்ளி வைக்கிறேன். அவர் இந்த கோயிலை விட்டு, இந்த மண்டபத்தை விட்டு அவரை சைவத்துக்கே தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே காதுல விழுந்துருச்சு. யாருக்கு? சுந்தரருக்கு. சாமி கும்பிட போனவரு, ஐயோ என்னை சாமி தள்ளி வச்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டோம் சாமி அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஏங்க சுந்தரர் நீங்க அப்படி சொல்லாதீங்க, சாமி அவருக்கு தூதெல்லாம் போயிருக்காரு, சாமி அவருக்கு ஓலை காட்டி அவரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, தோஸ்து, டிகிரி தோஸ்து 2 பேரும், அதனால அவரை நீங்க திட்டாதீங்க. ஓஹோ அப்படியா, சரி. சுந்தரருக்கு ஹெல்ப் பண்ணா யார்? சுந்தரருக்கு ஹெல்ப் பண்ண அந்த புற்றிடம் கொண்ட நாதரும் சைவத்திற்கு புறகுன்ட்டாங்க. சொன்னோன்னு என்ன பண்ணிருந்திருக்கணும்? சாமி டஸ்ன்னு தோன்றி, ஏய் என்ன விரண்மீண்டா ரொம்ப ஓவரா போற போல, என்னயா என்ன ஓவரா போற, என்னையுமே தள்ளி வச்சுட்டு நீ யாரை கும்பிடுவ? நீ யாரா கும்பிடுவ? என்னைய தள்ளி வச்சா என்னடா கேட்டிருக்கணும்ல சாமி. இந்த இடம் ரொம்ப அருமையான நயம் சொல்லுவாங்க, கவனிங்க எல்லாரும். விரண்மீண்டர் சுந்தரரை தழுவியதால் உள்ளிருக்கக்கூடிய ஐயார் தானே, திருவையாரா, ஆரூர் அப்பர், புற்றிடம் கொண்ட நாதரும் புறகுன்னு சொன்ன உடனே சொன்ன மறுக்கணமே அடியாரோட வாக்கு பலிதத்தினால உள்ள இருக்கிற புற்றிடம் கொண்ட நாதர் புறகாயிட்டாராம், வெளியே போயிட்டாராம் கோயிலை விட்டு. கோயிலுக்குள்ள வந்துதான் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? அவர் சொன்ன அந்த மறு வார்த்தையில புற்றிடம் கொண்ட நாதர் மறைஞ்சிட்டார். எங்க இருந்து? சன்னதியில இருந்து அந்த சாநித்தியம் போயிடுச்சு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படி. அடியார்கள் சொன்ன வார்த்தைக்கு யாரு கட்டுப்பட்டா? தேவன் மகாதேவன் என்னுடைய ஒரு பாதியில் பெண்ணாக அமர்ந்தவன், நீலகண்டன் சூளமேந்தியவன், சுடலை பொடி பூசியவன், விடையேறுகின்றவன் என்று அடியார்கள் எல்லாம் போற்றி தருகின்ற மாபெரும் தலைவன் என்ன பண்ணிட்டான்? தொண்டர் சொன்ன வார்த்தைக்காக அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டான். இப்போ சொல்றாரு, ஐயோ என்னயா ஆளக்கானா கேக்குறாரு. யார் கேக்குறா? ஞான நம்பியார் கேக்குறாரு, என்னயா ஆளக்கானா சொல்லியா? ஐயோ நானே வெளியில் நிக்கிறேன் தம்பி, நீ முதல்ல போய் அடியார்கள் கிட்ட போய் என்ன பண்ண? அவங்கள பால்ல விழுந்து போய் பாடு. என்னையா நீ குடுக்குற பில்டப்ப பார்த்தா உன்னை பாடுறதுக்கு நீ தான் எடுத்து கொடுத்த அடி. நீ குடுக்குற பில்டப் பார்த்தா உன்னை விட அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க போல அடியார்கள். ஏன்னா அவங்க சொன்ன உடனே நீ போயிட்ட. இப்ப நான் எப்படி பாடுறது? கொஞ்சம் அடி எடுத்து கொடு. இல்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தர தலையில கை வச்சுட்டாரு. கண்கள்ல நீர் பெருகுது. ஓ இவ்வளவு பெரியவர்களா?
சிவபெருமானே அடி எடுத்து கொடுக்குறாரு. தனக்கு அடி எடுத்து கொடுத்திருக்காரு. தனக்கு அடி எடுத்து கொடுக்கும்போது வெண்ணைநல்லூருக்குள்ள இருந்தார். தனக்கு அடி எடுத்து கொடுக்கும்போது திருவெண்ணைநல்லூர் சன்னிதியில நின்று கொடுத்தாரு. இப்ப எங்க இருந்து கொடுக்குறாரு? திருவாரூர். கோயிலுக்குள்ள இல்ல, ஆரூர் கோயிலுக்குள்ள 6 வாசலுக்கு எடுத்து கொடுக்குறாரு. கண்ணீர் மல்க தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனா அடியன் பால் இப்படி நின்னவரு யாரு? வேண்வீண்டர். வரட்டும், அவன் வச்சுக்க. யாரு? சுந்தர வரட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அடியார பார்த்து தொழுவாம போயிருக்கோம், வச்சுக்கிறேன் அப்படி இப்படி நின்னவரு தில்லைவாழ் அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு? அப்படியே பெல்ட் ஆகுறாரு. அப்படியே அடியாருடைய பாக்குறாரு. யாரு? சுந்தர் கண் காலையில வச்சு நடந்து வந்துகிட்டே இருக்காரு. மெல்ட் ஆகி என்ன சாமி பாருங்கன்னு சொல்லி அப்படியே சுந்தர் காலில் உள்ள அவரை பிடிக்க தழுவ அப்படின்னு சொன்ன உடனே நீ இவரை தழுவின உடனே இவரை சேர்த்துக்கிட்டாங்க சைவத்துல. உடனே யார் வந்துட்டா? உடனே யார் வந்துட்டா? உள்ள குற்றடங்குண்டநாதர் வந்துட்டாரு. குற்றடங்குண்டநாதர் வந்துட்டாரு. ஏன் சொல்றேன்னா, நீங்க கேட்கலாம், ஏங்க கூலிக்கு தானே மாரடிச்சாரு? யாரு? சுந்தரம். காசு கேட்டார்ல, எங்க கேட்டாரு? நெல்லு கேட்டார்லங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஐயோ வரமாட்டேங்குது. கண்மடவாள் வாடி வருந்தாமே கோளிலி எம்பெருமான் உண்டையூரில் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தர பணியே. நீல நினைந்தடியே உமை நித்தலும் கை தொழுவே பாலன கண்மடவா அவள் வாடி வருந்தாமே கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தர பணியே. யோ, உன்னை நான் நீல நினைஞ்சிட்டு இருக்கேன். இவ வேற என்கிட்ட சொல்லி வச்சிருக்கா, பறவை அடியார்களுக்கு சாப்பாடு போடணும் நெல் இல்லைன்ற. அதுவே மண்டைக்குள்ள வருது. உன்னை நீல நினைறதுக்கு அது எனக்கு தடையா இருக்கு. அதனால அவ கேட்ட நெல்ல குடுத்துரு. குடுத்துட்ட. நீ கொடுத்த நெல் இருக்கு பத்தியா? நீ என்னமோ சாமி எவ்வளவு நெல் கொடுத்திருக்காரு? சாமி எவ்வளவு நெல் கொடுத்தாரு? குண்டையூர்ல எவ்வளவு நெல் கொடுத்தாரு? நிறைய கொடுத்துட்டாரு, எடுத்து போக முடியல. அதான் எவ்வளவு கொடுத்தாரு? மலைமலையா குவிஞ்சு கிடக்கு, மலைமலையா குவிஞ்சு கிடக்கு. இந்த நெல்லை பார்த்து இவர் கேட்கிறாரு, சில நெல்லு பெற்று. இங்க பாரு, யாவோ நீ நெல்லு கொடுத்தேன்னு பீத்திக்காத. யார பார்த்து சொல்றாரு? யார பார்த்து சொல்றாரு? பார்த்து நீ நெல்லு கொடுத்தேன்னு பீத்திக்காத. நீ என்னமோ மலைமலையா நெல்லு கொடுத்திருக்க பத்தியா? நான் எவ்வளவு நெல்லு கொடுத்திருக்கேன் பத்தியா? கொண்டியூருக்குள்ளா இருக்கேன் அப்படின்னு பீத்திக்காத. அதெல்லாம் சில நெல்லுதான். ஏன் சில நெல்லு? நீ இன்னைக்குதான் கொட்டிருக்க. ஆனா ஒவ்வொரு மாதம் தவறாம எத்தனையோ வருடங்கணக்கா குண்டையூர் கிழார் கொடுத்த நெல் இருக்கு பத்தியா? அந்த நெல்லு கொட்டினதுக்கு நீ இன்னைக்கு கொட்டின நெல்லு தம்மா துண்டுடான்ற. யாரு? குண்டையூர் கிழார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல மாதங்களாக. அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கவனிங்க. நீங்க ஒரே நாள்ல மழையளவு கொட்டினாலும் அது தொண்டா மாறாது. அது தம்மா துண்டுதான். ஒவ்வொரு நாளும் ஒரு நெல் கொடுத்தாலும் அதுதான் பெருசு. புரியுதுங்களா? இந்த சில நெல்லு பெற்றேன்ற ஒரு வார்த்தையில தொண்டினுடைய மொத்த பெருமை இருக்கு. தொண்டினுடைய மொத்த பெருமை இருக்கு. நீ சிவபெருமான பார்த்து சொல்றாரு, நீ கொடுத்த நெல்லு சில நெல்லு. ஆனா குண்டையூர் கிழார் கொடுத்தாரு இல்லையா, அந்த நெல்லை கம்பேர் பண்றப்போ ஓ நெல்லு சில நெல்லு, ரொம்பெல்லாம் பீத்திக்காத, ஆளை வச்சு கொண்டு போய் கொட்டி விட்டுருப்போ அப்படின்ற.
நாமளும் அப்படித்தானே பண்றோம். யாராவது வந்து சாமி கோயிலுக்கு உதவி பண்ணுங்கன்னா எழுதிக்கோங்க என் பேர்ல 5 லட்சம் ரூபாய் சொல்றோமா இல்லையா? எழுதிக்கங்க என் பேர்ல 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கோ, ஆஹா நம்ம கொடுத்த நெல்லு பெரிய நெல்லு, சாமி அதை சில நெல்லுன்னு தான் எடுத்துக்குவார். தினமும் 1 ரூபாய் கொடுத்தா, தினமும் ஒரே 1 ரூபாய் கொடுத்தா, நான் ரூபாய் விட்டுருங்க, தினமும் ஒரு சின்ன தொண்டு செஞ்சா அதுதான் பீளிபை சாகாடும் மச்சீரு மப்பண்டம் சால மிகுத்து பையின் மயிலிறகுதானேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டே இருந்தோம்னா அது அந்த அந்த வண்டியோட அச்சம் முறிக்கிற மாதிரி. சின்ன தொண்டு தானே நினைக்காதீங்க, நீங்க செய்யற சின்ன தொண்டை தொடர்ந்து செய்யுங்க, அது எப்பேற்பட்ட அச்சையும் முறிச்சிரும், எப்பேற்பட்ட வினையையும் முறிச்சிரும். நீங்க செஞ்ச தொண்டு சின்ன தொண்டு, ஆனா தொண்டா இருக்கணும். சரி, நான் பேசுறது கேக்குதுங்களா சாமி? எனக்கு யாருமே தெரியலையே. சொக்கநாதா என்னைய டார்ச்சர் பண்றதுல அடியார்கள் யாரும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு நல்லா கேக்குதுங்களா? முக்கியமான செய்தி, நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னா, இவர் காசு வாங்கினார்ல, நெல்லு வாங்கினார்ல, அதே மாதிரி வந்து ஆத்துல போட்டு குளத்துல எடுத்தாருல்ல பொண்ணு, இது எல்லாமே அடியார் தொண்டுக்காக தான் வாங்கினார், அவருடைய பர்சனல் யூஸுக்கு வாங்கல. சாமி கேட்டார்ல காசு, படிக்காசு கேட்டார்ல, அதுவும் அடியார் தொண்டுக்காகத்தான். அப்பாவுக்காக கேட்டார்ல, அப்பாவுக்காக இடரிடும் தளரிடும் கேட்டார்ல, அதுவும் அவங்களுக்காக கேட்கல யாருமே. என்ன பண்ணிட்டு இருக்கணும்? எல்லாரும் போய் சாமி கிட்ட போய், சாமி எனக்கு கோயில்ல ஒரு வேலை போட்டு கொடுத்துரு, எனக்கு கவனிச்சோம், எனக்கு கோயில்ல வேலை போட்டு கொடுத்துரு, உன்னை கும்பிட்ட மாதிரி இருக்கும், ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி உன்னை கும்பிட்ட மாதிரி இருக்கணும், அதே சமயத்துல என்னுடைய இல்லறத்துக்கும் உதவி செஞ்சது மாதிரி இருக்கணும்னு யாரும் விண்ணப்பம் வைக்கல. அவரவர் இல்லறத்தை அவரவர் தனியாக தான் நடத்தினாங்க. கோவில் பணிக்கும் இல்லற பணியும் சேர்த்துக்கல, எல்லார்கிட்டையும் காசு கேட்கல. நீங்க கேட்டா தப்பு இல்லை, அதுக்காக என் கூட சண்டை வராங்க. ஏங்க நாங்கெல்லாம் வந்து ஓதுவாமூர்த்திகள், நாங்கெல்லாம் சிவாச்சாரியார்கள், எங்களுக்கு இதை விட்டா வேற தப்பு இல்லை, நீங்க வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. ஆனா அதை செஞ்சுட்டு நாங்க தான் ஞான சம்பந்தரு, நாங்க தான் முழுசுனா, நீங்க உபச்சார தொண்டு தான் செய்யறீங்கன்றத திருத்தொண்டர் தொகை வாயிலாகத்தான் அடியேன்னு சொல்றேன், உண்மை தொண்டு இல்ல. அதனால நீங்க வேலை பார்த்துட்டு கூலி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கான பலன் உண்டு, சாமிக்கு செஞ்சோம் அதுக்கான பலன் உண்டு. அது என்னவா இருக்கலாம்? அது உபச்சார பலனா இருக்கலாம், உண்மை பலனாகாது. இத தெரிஞ்சு வாங்குறது காசு, தெரியாம வாங்குறது என்ன தெரியுமா? சாமி சாமி என் புள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொன்னாங்க, ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்டா 3 நாள் கோயிலை சுத்தம் பண்ணி தீபம் போட்டு சாமிக்கு ஒரு மாலை போட்டு வந்தீங்கன்னா சரியாகும்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்தேன், 3 நாள் சுத்தம் பண்ணேன், தீபம் போட்டேன், விளக்கேத்தினேன். இங்க யாருக்கிட்டையும் நம்ம காசு வாங்கல, இங்க நம்ம யாருக்கிட்டையும் காசு வாங்கல, நேரடியா மறைமுகமா அதுக்கான பலனை வாங்குறோம். அப்படி வாங்கினாலும் அது உபச்சார தொண்டு தான். நீங்க கேட்கலாம், நல்ல வேலைங்க நாங்கெல்லாம் வந்து சாமி தொண்டுக்கெல்லாம் காசு வாங்கல. சரி சரி சாமி, உனக்கு கோயில் கோயிலா இறங்கி நிலமாலை போட்டிருக்கேன், எல்லா பிரதோஷத்துக்கும் பாலை ஊத்திருக்கேன், கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, கதறனே உனக்கு காது கேட்காதா அப்படின்னு சொல்றப்பவே என்ன ஆயிடுச்சு, பலன் முழுசையும் நம்ம எதிர்பார்க்கிறோம்னு ஆயிடுச்சு. அப்படி டைரக்டா வாங்கினாலும் இன்டைரக்டா வாங்கினாலும் அது உபச்சார தொண்டு. பிள்ளை அறுத்தாச்சு, குழம்பும் வச்சாச்சு, இலையிலையும் போட்டாச்சு, இதுக்கப்புறம் பிள்ளை வராதுன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த கொடும் பாவி, யாரு கொடும் பாவி? நம்ம அப்பா. இந்த கொடும் பாவி போய் கூப்பிடுகிறான், கூப்பிடலன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். ஐயோ இப்ப சாப்பிட மாட்டேன்றக்கா வாசல்ல போய் வராத பிள்ளைய சீராளா சீராளா சீராளான்னு கூப்பிடுறப்போ ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு பிள்ளை ஓடி வந்ததை பார்க்கணும்னு நினைச்சு பிள்ளையா இருக்காங்க, வந்துரும். எதிர்பார்ப்பு இருக்கா?
இன்னைக்கு பொண்டாட்டி தாலிய வித்து நம்ம தூபம் வாங்கிட்டோம். இனிமே நமக்கு விக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமே எதுவுமே கிடையாது, யாருக்கிட்டையும் வாங்க முடியாது. இனி பசி போக்குறதுக்கு நான் சிவனடியாருங்க எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு போய் நின்னா அந்த காலத்துல போறது அப்படியும் போகல. எங்க அப்பனை வச்சு நான் சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன். எங்க அப்பன் பேரை சொல்லி இந்த உணவை சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன். உடலுக்கு உணவை சாப்பிட வரல, எங்க அப்பன் பேரை சொல்லி உயிருக்கு உணவாகி அவனை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். உடலுக்கு உணவு வாங்க வரல. போய் கேட்டிருக்கனால குங்குலிக்கல் இப்ப சாப்பிட முடியல, எனக்கு யாராவது சாப்பிட போடுங்க, திருநீர் பூசினவங்களுக்கு பார்த்தா சாப்பாடு போடுவாங்களாமே, மாயேஸ்வர பூஜையாமே கலந்துக்கலாமே சொல்லலாம்ல. இன்னைக்கே நம்ம ஊர்ல மத்தியானம் அன்னதானம் போறாங்க. அந்த காலத்துல அன்னதானம் போட்டிருக்க மாட்டாங்க, அன்ன சத்திரம் இருந்திருக்காது. போய் சாப்பிடலாம் டெய்லி. ஐயோ, இறந்து உண்ணுதல் என்பதும் அறத்திற்கு புறம்பு. இறந்தும் நான் உண்ணக்கூடாது, உனக்காக தொண்டும் செய்யணும். உன் தொண்டை செய்யறேன், அறத்தையும் மாற மாட்டேன், செத்தாலும் ஜாவேனே தவிர பெருமானே அறம் மீறியும் உன்னுடைய நினைப்பு மீறியும் வாழ மாட்டேன்னு சொன்னதால சிவமே வந்து இறங்கி அருள் செய்தது. நாம சிவத்தை காசுக்கு விக்கிறோம், இல்லாட்டி புகழுக்கு விக்கிறோம், இல்லாட்டி என் சொந்த பிசினஸுக்கு விக்கிறேன். என் வீட்டு வேலைக்கு, என் வீட்டு தோட்டத்துக்கு, என் வீட்டுல வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, கல்யாணம் முடிகிறதுக்கு, காது குத்து வைக்கிறதுக்கெல்லாம் நான் வாங்குறேன். அவனை கரையமா வாங்குறேன். இப்படி வாங்கினா இவன் வருவானா? வருவானா? அவன் யாரு? கடைசி வரைக்கும் மோரை வச்சுக்கிட்டு பாயாசத்தை வாங்காம மோரையே குடிச்சு தெரிய வேண்டியதான். பாயாசம் ஊத்துறவங்க கிட்ட வாங்கிட்டு போக வேண்டியதான். அதனால செய்தி என்ன அப்படின்னா, சிவத்தை மறந்தும் விற்பனை செய்யாது. எனக்கு இதாங்க தொழில்னா, தொழில் 1000 தொழில் இருக்கே. கேட்கிற கேள்வி புரியுது? நான் கேட்கிற கேள்வி, நான் இதுதாங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் அதுவா ஆயிடுச்சு. எனக்கு வேற வழி இல்லை, நான் இப்படிதான் பண்ணணும். தப்பு இல்லை, உங்களுக்கான பலன் உண்டு, உங்களுக்கான விஷயம் உண்டு. ஆனா ஆனா உண்மை பலன் என்பது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சிவத்தை விக்கணும்னு கூட நினைச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன். இங்க இருக்கிற 64 அடியார்களுக்கு அடியன் சொல்லிக்கிட்ட ஒரே ஒரு செய்தி என்ன, சிவத்தை வச்சு இன்னொரு பொருள் வாங்க கூடாது. சிவத்தை வச்சு எதுதான் வாங்கணும்? சிவத்தை தான் வாங்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். 2 கிலோ தங்கத்தை கொடுத்து 1/2 கிலோ தக்காளியை வாங்கிட்டு வர மாதிரி நம்ம எல்லாம் பண்றது. சிவத்தை வச்சுக்கிட்டு சிவத்துக்காக தொண்டு செஞ்சு எப்பா எனக்கு கொடுப்பான்னு சொல்லி கேட்டா 1/2 கிலோ, எப்பா நீ தான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், என்ன சாமி ஒண்ணும் சொல்லலையே, பிரம்மாண்டமா பண்ணு. ஏங்க ஒரு விழா நடத்தணும், 6 லட்சம் ரூபாய் ஆகும், என்ன பண்றது, நான் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கித்தானே ஆகணும், நல்ல கேட்கலையே. நீ 5 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் விழாதான். ஒண்ணுமே இல்லை என்கிட்ட, ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு போடுறதுக்கு 120 ரூபாய் தான் இருக்கு. கூட்டிட்டு போய் ஒரு கடையில உட்கார வச்சு, ஐயா நீங்க சாப்பிடுங்க, உங்க ஜிபேல நான் கூகுள் பே 120 ரூபாய் அங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன், நீங்க நிம்மதியா சாப்பிட, அவ்வளவுதான். அதனால யாருகிட்டையும் எந்த இடத்துலயும் சிவபெருமானுக்காக பொருள் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பெருசா பண்ணணும்னு பெருமான் புடலங்காய சொல்லவே இல்லை. சிவபெருமான என்ன பண்ணக்கூடாது? காசுக்காக விக்கிறாங்க. நான் காசு தான் வாங்கலைங்க, ஆனா என் புள்ள கல்யாணத்துக்காக நான் போய் தொண்டு பண்றேங்க. அப்படித்தான் ஆரம்பிக்கும். தவறு இல்லை, முன்னாடி செஞ்சிருப்போம், தவறு இல்லை. இனிமே மாத்திக்கலாம், தவறு இல்லை. இந்த நொடியில இருந்து மாத்தலாம். நாங்க அப்படிதாங்க இருந்தோம், என்னங்க பண்றது, தவறு இல்லை. இந்த கணத்துல இருந்து பெருமானே நீதான் எனக்கு முக்கியம், உன்னை விற்க மாட்டேன், ஆனா தொண்டு செய்வேன். புகழுக்காக விற்க மாட்டேன், பொருளுக்காக விற்க மாட்டேன், என்னுடைய சொந்த விஷயத்துக்காக விற்க மாட்டேன், காசுக்காக விற்க மாட்டேன். முடிஞ்சு போச்சு. 2 முக ருத்ராட்சம் $2500 வாங்குறவங்க எல்லாம் வாங்கிக்கலாம். நீங்க இதை போட்டாதான் கௌரி நாதனும் சுப்பிரமணியனும் எல்லாம் உங்களுக்குள்ள வந்து டான்ஸ் ஆடுவாங்க, வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு வித்தா, ஐயோ வாங்கணுமாமே அப்படின்னு வாங்கணும்னா சோழி முடிச்சோம். நம்ம இங்க கவனிங்க,
சிவத்தை வாங்கவும் வேண்டாம், விற்கவும் வெளியில வாங்க வேண்டாம், வெளியில வாங்க வேண்டாம், வாங்க வேண்டாம். டைரக்ட் தரகுதான். நீங்க இடைத்தரகர் கிட்ட போக வேண்டாம், நேரா போறோம், வாடா அப்படின்னு வந்திருக்கான். ஏங்க விரண்மீண்டர் சிவம் புறகுன்னு சொன்ன வார்த்தைக்கு புட்டிடம் கொண்ட போனால் நினைச்சு எத்தனை நாள் விக்கி விக்கி அழுந்திருக்கேன் தெரியுமா? விரண்மீண்டர் சொன்ன வார்த்தைக்கு புட்டிடம் கொண்ட நாதா, ஆரூர் பெருமானே, அஜபா நடனம் ஒவ்வொரு உயிர்களுடைய மூச்சு காற்றிலும் நின்று ஆடுகின்ற பரம்பொருளே, நெஞ்சு காத்துல திருமாலும் சுமக்கின்ற பெருமானே, தேவாதி தேவர்கள் எல்லாம் மகாதேவன் என்று வழிபடுகின்ற பெருமானே, தினமும் இந்திரன் சாயரட்சையிலே உன்னை பூஜிக்கும் பெருந்தேவனே, ஆரூர் அமர்ந்த அரசே, நீயா அடியவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த இடத்துல போய் நின்ன? நானும் அடியவரா ஆகணும்னு ஆசைப்படல. அப்பேற்பட்ட அடியவர்களுடைய திருவடியை துளக்குகின்ற ஒரு பெரும் பேரு குடிசாமி போதும் தான். அவ்வளவுதான். இந்த ஒரு புரிதல் இல்லாம நம்ம மூவ் பண்றது கொஞ்சம் கடினம். திருவாசகத்தை வச்சு பெரிய கேம்பிளிங் நடக்குது, பெரிய கேம்பிளிங், சூதாட்டம் மாதிரி. காசு, புகழ், ஆளுங்க சப்போர்ட் எல்லாம் வேணும்ன்றதுக்காக இத வச்சு எத்தனையோ இடங்கள் நடக்குது. அவங்க எல்லாம் பார்த்து தெரிச்சுக்க வேண்டியதான். நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அப்பா தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்களோ சதுரர். அவனை கொடுத்து நம்மளை கொடுத்து அவன்கிட்ட வாங்கணும். இதுதான் இதுக்கு பேரு தான் தீக்கை. தீக்கைன்னு என்ன அர்த்தம்? என்னை கொடுத்து அவனை வாங்கணும். கொடுக்கறதுக்கு பேரு தி, வாங்கறதுக்கு பேரு ஷை. தி ஷை. இன்னும் தெலுங்குல தீன அர்த்தம். தெலுங்குல தீன அர்த்தம் கொடுன்னு தான் அர்த்தம். கொடுன்னு அர்த்தங்கய்யா. கொடுன்னு தான் எனக்கு தெலுங்கு தெரியாது, தப்பா சொன்னா மன்னிச்சுக்கங்க. தெலுங்குல கொடுன்னா தீன் தான் அர்த்தம். தி தி அதே மாதிரி ஹிந்தியிலையும் தீனா கொடுன்னு தான் அர்த்தம். ஹிந்தியிலையும் சமஸ்கிருதத்திலையும் அதான் அர்த்தம். தீட்சை என்பது கொடுத்து பெறுவது. எதை கொடுக்கணும்? நம்மை கொடுத்து சிவத்தை பெறுவது. இது எத்தனை பேர் சிவனை கொடுத்து வாங்கியிருக்கீங்க? கை தூக்குங்க. உங்களை கொடுத்து சிவபெருமான ஒரு நாளாவது வாங்கியிருக்கீங்களா? அவங்களுக்கு எல்லாம் தீக்கை வந்துருச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு எல்லாம் தீக்கை வந்துருச்சு. சரி, தீக்கை வரல சாமி, இது வரைக்கும் நான் வாங்கல, என்ன பண்ணலாம்? நாளைக்கு போறோம். ஏய், என்ன துலாபாரத்துல வைக்கிறேன், என்ன முழுசா அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அன்றே எந்தன்னை எந்த ஆவியும் ஆக்கையும் உனக்கே கொடுத்த கொண்டிலையோ, இன்றோ உனக்கு இடையூறு உண்டோ, எங்கன் முக்கன். அது சரியா எனக்கு வரல. அன்றே எந்த ஆவியும் உடலும் நான் கொடுத்துட்டேன்ற மாதிரி சிவபெருமான் போயிட்டு பாவனை பண்ணுங்க. பெருசா ஒண்ணு பாவனை, என்ன கொடுத்துட்டேன், உன்னை வாங்கிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் சிவபூசை, இதுக்கு பேர் தான் தீக்க, இதுக்கு பேர் தான் விஷயம். இது நடந்துருச்சுன்னா, இது உங்களுக்கு நடக்குதுனாலே நீங்க தீக்கை பெற்றவர்கள். குருநாதர் இல்லாம தீக்கை நடக்காது. குருநாதர் என்பது கண்ணுக்கு முன்னாடி உருவமா நிக்கணும்னு நினைக்காதீங்க. எப்படி வேணாலும் நிப்பாரு. காத்தா நிப்பாரு, பஞ்சபூதங்கள் வடிவங்கள் நிப்பாரு, இரு சுடர்களா நிப்பாரு, ஒரு சின்ன ஒரு செடியா நிப்பாரு, இல்ல ஏதாவது நிக்கிற ஒரு மானிட உருவம் தாங்கி நிப்பாரு, எப்படி வேணாலும் நிப்பாரு குருநாதர். தீக்கை பத்தி பயப்படுத்தாரு. சரி, 3 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சு விட்டுருமா கதைய? முடிச்சு விட்டுரும். வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. காற்று என்ற பூதத்துல, ஏன்னா பஞ்சபூதங்கள் எதனால விரிஞ்சுது? நீங்க தான் சொல்லலாம். பஞ்சபூதங்கள் எதனால விரிஞ்சுது? தன்மாத்திரையினாலே. ஆக தன்மாத்திரையினால 5 தன்மாத்திரையும் விரிஞ்சா பஞ்சபூதம். இந்த 5 தன்மாத்திரையும் எதுக்குள்ள இருக்கும்? மண்ணுக்குள்ள இருக்கும். அதனால பாலிடை 5ஆய் பறந்தாய் போட்டு இந்த 5 விதை தான் 5 பூதமா விரிஞ்சுது. அதுக்கடுத்து நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி. மண்ணினுடைய ஆமா, மண்ணினுடைய கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா, மண்ணினுடைய கூறு நமக்கு வாசனை என்ற தன்மாத்திரை, நாற்றம் என்ற தன்மாத்திரை இருக்காது. எதுல? நீர்ல இருக்காது. அதனால நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி. அதுக்கடுத்து தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போயிட்டு.
திகழ்ந்தாய் போற்றி. தீ. அப்ப தீக்குள்ள எத்தனை விதை இருக்கும்? விதைன்னா இங்க தன்மாத்திரை தான். தீக்குள்ள எத்தனை விதை இருக்கும் அப்படின்னா, தீக்குள்ள கூறு, ஓசை, ஒலி என்ற 3 விதை இருக்கும். இப்ப காற்றுக்குள்ள ஒலி என்ற விதை இருக்காது, ஒலி என்ற தன்மாத்திரை இருக்காது. காற்றுக்குள்ள என்ன இருக்கும்? 2 விதை. என்ன? ஓசை மற்றும் ஊர். ஓசை மற்றும் ஊர். இந்த 2 விதை எதுக்குள்ள இருக்கும்? காத்துக்குள்ள இருக்கும். இந்த 2 விதையை வச்சு நீ மகிழ்கின்றாயே பெருமானே. இந்த 2 விதையை வச்சு காத்து மட்டும் இல்லாட்டி என்ன ஆயிடும்? தண்ணி இல்லாம வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாம 7 நாள் வாழலாம், இல்ல சாப்பாடு இல்லாம வாழலாம், ஒரு 10 நாள் கூட வாழலாம், இல்ல காத்து இல்லாம 10 நிமிஷம் வாழ முடியாதுங்க ஐயா. ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த காற்றின் வடிவமாக பெருமான் ஒவ்வொரு உயிர்களுடைய உறுப்புலையும் கலந்திருக்கான். அதனால அவன் மகிழ்கின்றானா. கவனிங்க, தண்ணி கூட எப்பயாவது தான் குடிக்கிறோம். நாற்றம் ஒண்ணு, அந்த காற்றுன்ற ஒரு கருவியை வச்சுதான் பெருமான் உலகத்தில் கூடிய அத்தனை பொருள்களுடைய உயிர்களையும் கலந்திருக்கிறான் பிராணனுடைய வடிவமாக. என கவனிங்களேன், ஒரு நிமிஷம் முக்கியமான செய்தி. கண்டிப்பா சிவபூசை பண்றதுக்கு முன்னாடி குடுகுடுன்னு ஓடி வரோம்னு வச்சுக்கோங்க. குடுகுடுன்னு ஓடி வந்து ஒரு இடத்துல வேகமா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வேணாம், நம்ம வீட்டுக்கு வேகமா அவசரமா ஓடி வந்து நம்ம அம்மாட்ட வந்து, அம்மா அது வந்துமா உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணுமான்னு சொன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க? வெயிட் பண்ணி உட்காரு, தண்ணி குடி, எதுவா இருந்தாலும் அப்புறம் சொல்லு, அதுக்கப்புறம் சொல்லு, தண்ணி குடி, ஒன்னும் தலை போற காரியமா வேணா இருக்கட்டும், அப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அம்மா உட்கார்ந்து ஆசுவாசப்படி தண்ணியை குடிச்சு இப்ப சொல்லு தங்கன்னு சொல்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போய் சிவபூசை பண்ணக்கூடாது. சிவபூசை பண்றதுக்கு உட்கார்ந்த உடனே நீங்க ஏதோ ஒரு முத்திரையில, சென் முத்திரையோ ஏதோ ஒரு முத்திரையில வந்து மூச்சு காத்த அப்படியே கவனிக்கணும். அதுக்கு பேருதான் நமச்சிவாய மந்திரம், அஜபா மந்திரம். முடிஞ்சா நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே மூச்சு காத்த கவனிச்சு ஒரு 2 நிமிடத்துல 3 நிமிடம் வரைக்கும் கவனிச்சிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சிவபூசை. புரியுதுங்களா? குடுகுடுன்னு ஓடி போய் போன உடனே கோயிலுக்கே போறோமா, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பலிபீட பக்கத்துல அமர்ந்து என்ன பண்ணோம்? மூச்சு காத்த சரி பண்ணதுக்கு அப்புறம் யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும்? துவாரபாலகர் கிட்ட. துவாரபாலகர் நம்ம மூக்குல உள்ள இடகடை துங்களை தான். 2 சரியா இருக்கான்னு சொல்லுவாங்க. துவாரபாலகர் யாரு? மூக்குல இருக்கிற இடகலை துங்களை தான். மூச்சு காத்து சரி பண்ணிட்டு போய் உட்கார்ந்து பூசணை பண்ணா சிவனை வைக்க மாட்டோம். கவனிங்க, இந்த சிவனை விக்கிறாங்க. இப்போ திருவாசத்தை வச்சு கேம்பிளிங் பண்றது, சிவனை விக்கிறது, அதுக்கப்புறம் சிவனை வச்சு பிசினஸ் பண்றது, இது எல்லாமே பாவம். அவங்களுக்கு மூச்சு காத்து தாறுமாறா இருக்கு, அவங்களால தப்புன்னே தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க மூச்சு காத்த சரி பண்ணிட்டு போய் பெருமான்கிட்ட போய் உட்காந்தீங்கன்னா தெளிவு கிடைச்சிடும். அவ்வளவுதான், தெளிவு கிடைச்சிடும். ஐயா அவனை வைக்க கூடாது, அவன் பெரிய ஆள் அப்படின்ற எண்ணத்துல நம்ம கொடுத்து அவனை வாங்கிட்டு வருவோம். அதுதான் பண்ணும். அதனால எப்பயுமே சிவபூசை பண்றப்போ 2 நிமிடம் என்ன பண்ணணும்? மூச்சுக்காது 2 நிமிடமோ 3 நிமிடமோ நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு முத்திரையில அமர்ந்து சிவபெருமானுக்கு நீங்க வந்து பிராணாயாமம் சரியா பண்ணிட்டு உள்ள போங்க. பிராணாயாமம் தான் என்னது? சிவபெருமானுக்கு சிவபூசையே அதுதான். சிவபூசையில முதல் படி மூச்சு காத்த சரி பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துதான். அடுப்புல பாலை வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கையில இருக்க பூவெல்லாம் எடுத்து போற்றி நீலாமை ஆலந்தை கொண்டாய் போற்றி அள்ளி போட்டு வேம ஓட்டுறது. சாமி கேட்கவே இல்லை. நீ சாயங்காலம் பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சாயங்காலம் பண்ணு, இல்ல நைட்டு தூங்குறப்ப பண்ணு, என்னமோ பண்ணு, ஊர்படியா பண்ணு. அதனால அப்படி பண்ணு, சரியா? அப்போ பெருமான் மூச்சு காற்றாக இருப்பதை மகிழ்ந்திருக்கின்றான். மூச்சு காத்துல எத்தனை விதை இருக்கு? 2 விதை இருக்கு. அதனாலதான் வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி. மூச்சு காத்துக்குள்ள 2 விதை, 2 தன்மாத்திரை. ஊரு ஓசை என்ற தன்மாத்திரை அதுக்குள்ள இருக்கிறனால எல்லா உயிர்களுடைய மூச்சு காத்துலதான் நின்று மூச்சு காத்துக்குள்ள நின்று பெருமாள் அப்ப உயிர்களையும் சரி செய்வதனால ஒவ்வொரு முறையும் மூச்சு காத்த விடும் போதெல்லாம் அப்பன் கொடுத்த பரிசு. எனக்கு என்ன கொடுத்துருக்கா கண்ணு இல்லையான்னு கேக்குறப்போ மூக்குல கைய வச்சு பாரு, காத்து வருதா? இல்ல எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலடா படுபாவி,
எல்லாத்தையும் வாரி வலிச்சு எடுத்துக்கிட்டே நல்லா இருக்கியாடா நீ அப்படின்னு கேக்குறப்ப மூக்குல கையை வச்சு பாரு, காத்து வருதா, அதுதான் நான் கொடுத்த உனக்கு பெரிய பரிசு, இதை வச்சு எப்படினாலும் முன்னேறிக்க அப்படின்னு சொல்வது போல நம்முடைய ஒவ்வொரு மூச்சு காத்துக்கும் பெருமானை உணர்வதுதான் அஜபா நடனம். ஒவ்வொரு மூச்சு காத்தையும் எங்க அப்பா ஆடுறான்ற நினைப்ப சுமக்கிறதுக்கு பேரு தான் அஜபா நடன தரிசனம். எப்பயாவது உட்கார்ந்து மூச்சு காத்து வர்றப்ப எங்க அப்ப ஹம் சம் ஹம் ஜதி என்னது, ஜதி என்னது அவனுக்கு, ஜதி ஹம்ச ஜதி அவனுக்கு, ஹம் ஹம் சம் ரிலீஸ், இன்ஹேல் ஹம் சம் ரிலீஸ், ஹம் சம் ஹம் சம். அந்த ஹம்ச ஜதியில எங்க அப்பா ஆடுற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் அஜபா நடன தரிசனம், உண்மை தரிசனம். நீங்க ஆரூர்ல போயிட்டு அங்க பாக்குறதெல்லாம் உபச்சார தரிசனம். அதுவே அவ்வளவு ஜாலியா இருக்கே. ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசான்னு எல்லாரும் சொல்லும் போது அஜபா நடனத்தை வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிவபூசையில உட்கார்ந்துகிட்டு அவனுடைய ஹம்ச ஜதியில அவனுடைய நடனம் வரப்போகுதுன்னு உட்கார்ந்தீங்கன்னா ஐயோ 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 ஐயோ, அந்த தரிசனத்தை நீங்க கண்டுட்டீங்கன்னா ஆரூர் பெருமானுக்கு அடிமைதான், அடிமைதான், மாற்றவே முடியும். அதனால பெருமான் வழியிடை இரண்டாய் மகிழ்ந்து நிற்கின்றான் என்று சொல்லி இந்த அளவில அடியின் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை பல்காலம் வீழ்ந்து வணங்கி தொழுது எழுந்து இந்த அளவிட அடியை நிறைவு செய்கின்ற. யாரும் போயிட வேண்டாம், 2 நிமிடத்தில் நிறைவு செய்திருவோம். நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் போகலாம். நிறைவு பாடல் அம்மா தாங்கள் எழுந்தருளுக. நமச்சிவாய். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரையில் சென்று மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய் நம்ம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு வாய்ப்பு, புதிய அடியார்கள் எவரேனும் இருந்தீங்கன்னா நீங்க பேசலாம். உங்களுக்கு அடியாருடைய கருத்துல உடன்படலாம், மாறுபடலாம், வேறுபடலாம், ஏதாவது செய்யலாம். ஆனா சொந்த கதை சோகோட நீங்க பேசக்கூடாது. 30 வினாடிகள் தான் டைம் உங்களுக்கு. யாராவது புதிய அடியார்கள் எவரேனும் இந்த அமர்வு குறித்துக்குரிய கருத்துக்கள் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, சுத்தமா நீ பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு, இல்ல ஏற்புடையதா இருக்கு, ஏதாச்சும் நீங்க சொல்லலாம். புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு. இந்த ஐயா உங்க பேச்சுதான் அருமையா இருக்குது. கேட்க கேட்க டைம் தான் பத்தலையா ஒளிய, சூப்பரா இருக்குது, அருமையா இருக்குது. மனசு ஒரு குழந்தை மாதிரி பேசுறீங்க, எனக்கு அப்படித்தான் தோணுது. நன்றி. நன்றிங்க இந்திரா அம்மா. அடியத்தாம செஞ்சிருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருக்குது. அவ்வளவு சூப்பரா பேசுறீங்க. நன்றி ஐயா, சிறப்பு. விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க சுவாமி. ஏதாவது அடியார்கள், வேற ஏதாவது அடியார்கள், புது அடியார்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா சுவாமி? இன்னும் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. புது அடியார்கள். ஐயா, நம்ம அம்சா நடனம்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப அது சோஹம் தானே சொல்லுவோம். சோஹம். அது சோகம் என்பது ஞானியர்கள், சோகம் என்பது ஞானியர்கள் பைமறித்து பார்ப்பது. அவங்க உள்முகமா பார்க்கும்போது ஹம்ச நடனம் மாறி சோக நடனம் மாறும். சோக நடனத்துக்கு ஞானிக தரிசனம். நீங்க ஹம்ச நடனமும் சோக நடனமும் அசபா நடனம் தான், ரெண்டுமே அஜபை தான். ஆனா சோக நடனம் இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும், அது உள்நோக்கி பார்த்து பெருமான. அப்போ ஹம்சம் என்பது மாத்தி போட்டா சம்ஹம்னு மாறும். அந்த சம்ஹத்துக்கு பேரு தான் சோகம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த நடனம் பைமறி பார்த்தல் என்ற ஞானியருக்கே உரியது. அது அடுத்த நிலை. அது அடிய இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இல்ல ஐயா, திருமந்திரப்புல சொல்லி கொடுத்தாருங்க எங்களுக்கு எல்லாம். அந்த கொஞ்சம் தனிப்பட்ட முறையில சொல்லி கொடுத்தாரு. அத நீ ஒரு மூக்கால சோன்னு இழுத்துட்டு ஒரு மூக்கால ஹம்முன்னு விடணும், மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. தினம் காலை மதியம் இரவு 3 வேளை அந்த மாதிரி செய்யணும்னு. அதுக்கு அதனால கேட்டேங்கய்யா. இல்ல சோக மந்திரம் என்பது நீ ஹம்ச மந்திரத்தை இறுக்கி பிடிக்கும் போது
நம்மளுடைய உள்புறமான பார்வை, வெளிப்புறமான பார்வை, உள்புறமா எப்படி பை இருக்குல்ல, பைய திருப்பி போடுவோம்ல, வெளியில பை அழுக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவோம்? பை வெளியில அழுக்காயிடுச்சு, ஒரு பொருளை வாங்குறோம், என்ன பண்ணுவோம்? டக்குனு பைய மாத்தி போட்டு அதை வாங்குவோம்ல, அது மாதிரி அது பேர் பைமறி பார்த்தல்னு சொல்லுவாங்க. பைமறித்தல் அது ஞானியர்களுக்கு மட்டுமே நிகழ்கின்ற அது மந்திரம். நம்மளுடைய ஜதி ஹம்ச ஜதி, நம்மளுடைய நார்மல் மக்களுடைய அஜபா நடன ஜதி ஹம்ச ஜதி. சோக ஜதி என்பது இன்னும் உயர்ந்தது. அது உள்முகமா பெருமான பார்க்கிறப்ப மூச்சு காத்து மாறிடும், அது ஜதி மாறும், அதுக்கு வேற மாதிரி நடனம். அந்த நடன தரிசனம் இன்னும் சிறப்புடைய நடன தரிசனம் சொல்லுவாங்க. அதனால நம்ம பாவனை ஹம்ச பாவனை தான், இயல்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாவனை ஹம்ச பாவனை. சோக பாவனை என்பது ஞானியர்களுக்கும் மற்றும் இறைவனை உள்முகமாக சென்று தரிசிக்கக்கூடிய ஆற்றலுடைய ஆன்மாக்களுக்கு நிகழ்கின்ற பெரும் ஜதி, பெரிய ஒரு நடன கூத்து. அது அப்படி சொல்லுவாங்க. அருமையான கேள்வி, சிறப்பு. இன்னும் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு நிறைவு. ஒரே ஒரு அடியார், பழைய அடியார்கள் பேசலாம், பழைய அடியார்களுக்கு ஒருவருக்கு வாய்ப்பு. நம்ம அதோட நிறைவு சொல்லலாம். யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம், ஒரு வார்த்தை. ஐயா அடியேன்னு சொல்றேன் ஐயா. நம்ம கோவிலுக்குள்ள நந்தியம் பெருமாள் இருக்கல, நந்தியம் பெருமானுக்கு நாக்கு ஒரு கோவில்ல இடது மூக்கு பக்கத்துல இருக்கு, ஒரு கோவில்ல வலது பக்கம் இருக்கு. அப்ப அந்த வலது பக்கத்துல உள்ள மூடி இருக்கப்போ இடது பக்கமா மூச்சு விடுவாராம், வலது பக்கம் இடது பக்கம் வச்சுக்கும்போது வலது பக்கம் மூச்சு. அப்ப நம்ம பலிபடத்தை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட நின்று அந்த மூச்சு காத்த வாங்கிட்டு கொடிமரத்தை கும்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாங்க. அது எனக்கு அர்த்தம் புரியல, அது நீங்க அப்புறம் விளக்கமா சொல்லுங்கய்யா. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு அருளாளர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அப்படி அந்த மூச்சு காத்த நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் நம்ம உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது என்னன்னு எனக்கு அர்த்தம் புரியல. சிவாயன் நன்றி நன்றி நன்றி. இது நான் சம்பிரதாயத்துக்குள்ளே போக மாட்டேன் எப்பயுமே. நான் இயல்பு நிலையான வாழ்க்கைக்குள்ளதான் போறேன். சம்பிரதாயத்துக்குள்ள பேச நிறைய இருக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே போறது இல்லை. அதனால கோவில்ல நாக்கு மாறி இருக்கு, பெருமானுடைய நடனம் மாறி இருக்கு, பெருமானுடைய இடம் மாறி இருக்கு, நிறைய சூழல்கள் இருக்கு. அது அடியன் அதை பத்தி நான் சொல்ல வரேன். அடியன் சொல்ல வந்தது என்ன, இன்னைக்கு சொல்ல வந்த கருத்து என்னன்னா, சொல்ல வந்த கருத்து நீங்க பண்ணிக்கலாம். நீங்க சிவபெருமான் சிவபூசை பண்ணும்போது மூச்சு காத்த கொஞ்சம் கவனிச்சுட்டு சீர்படுத்திட்டு சிவபூசை பண்ணுங்க அப்படின்ற ஒரு கருத்தும், ஏன்னா மூச்சு காத்து மூலமா தான் இறைவன் மகிழ்ந்து நமக்கு அருள் செய்கின்றான்ற கருத்தும், ரெண்டாவது சிவபெருமானை யாரும் விற்க கூடாது எந்த காரணத்தை கொண்டும் அப்படிங்கிற ரெண்டு கருத்து தான் சொன்னோம். இது மூச்சு காத்த பார்த்தீங்கன்னா வாசி யோகம், அட்டாங்க யோகம் அப்படின்னு பல யோகங்கள் சொல்லித்தராங்க. அதுக்குள்ளெல்லாம் போகல. அதுக்கப்புறம் கலைகள் இருக்கு, 16 கலைகள், அதுக்குள்ளெல்லாம் போகல. அதெல்லாம் அது ஏன் போகலன்னா திசை திருப்பிடும். எளிமையா இதை பண்ணுங்க, அவ்வளவுதான். திசை திருப்புற விஷயங்கள் என்னைக்குமே பேச மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அடியனுக்கு தெரியாமல இல்ல, வாசி யோகம் என்னைக்காவது ஒரு நாள் அடியன் பேசியிருக்கேன்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்துருக்கீங்க. என்னைக்காவது வாசி யோகத்தை பத்தியோ, அதுக்கடுத்து மூலாதார தவத்தை பத்தியோ, ஆதார தவங்களை பத்தியோ அதெல்லாம் தெளிவா அழுத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாரும் பிராக்டிஸ், அது ரொம்ப ஜாலியா இருக்குன்னு தப்பா பிராக்டிஸ் பண்ணி, பிராக்டிஸ்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க இடகலை, திங்களை, சுழுமுனை அதுல ஒண்ணுமே இல்ல. அன்பு, கோபம் இல்லாத தன்மை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா சுழுமுனை வழியா போயிடும். நான் உட்காந்து இதடக்கி 8 புலன்களை அடக்கி மூச்சு காத்து 64, 32, 16 அப்படின்ற கும்பகம், ரேசகம், பூரகம் இதெல்லாம் பண்ணி அதுக்கான கால்குலேஷன் எல்லாம் பண்ணி உட்காந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 6 மாசம் 10 மாசம் உட்காந்து செஞ்சு அடக்கி சுழுமுனை வழியா என் காத்தை ஏத்துறத விட கோபப்படாம யாருக்கும் நல்லது செஞ்சு எந்த பகையும் இல்லாம இருந்தாலே இடகலை திங்களை சரியாயிடும். சுழுமுனை வழியாத்தான் ஓட்டம் ஓடும், 6 ஆதாரங்கள் வெளிப்படும், சகசிரதளம் வெளியே வரும். மேல இருக்கக்கூடிய நமக்கு அது என்ன சொல்லுவாங்க, 11 விரற்கடை, அது என்ன சொல்லுவாங்க, 12 துவாதசாந்த பெருவழி தரிசனமும் கிடைக்கும். துவாதசாந்த பெருவழி தரிசனமும் கிடைக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி பிராக்டிஸ்ல பண்ணுங்கன்னு சொல்லல, ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. எனக்கு கவனிக்க ஒரு நிமிஷம், இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, எல்லாரும் டம்பல் தூக்கு எப்படி பண்ண, வீட்டுல மாவரைங்க, தொடப்ப எடுத்து நல்லா கூட்டுங்க, அதுக்கப்புறம் வீட்டுல சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தா பாருங்க, அதுவே உங்களுக்கு எக்ஸசைஸா மாறும்னு சொல்றாங்க.
தனியா ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். அது மாதிரி உங்களுடைய வாழ்வியல்ல நீங்க கடைசி வரைக்கும் குழப்பிக்க உங்க எல்லாருடைய காலை தொட்டு கேட்டுக்கிறேன். நிறைய பேரு நான் சித்தாந்தம் போறேன், நான் வந்து வாசி யோகா கிளாஸுக்கு போறேன், அந்த யோகா கிளாஸுக்கு போறேன், அங்க போறேன், அதை படிக்க போறேன், எல்லாமே பலன் கிடையாது. திருவாசந்தனை கிளாஸுக்கு சேர்த்து தான் சொல்றேன் பலன். நீங்க கோபத்தை அடக்காம அன்பை பெருக்காம நீங்க எந்த யோகம் செய்தாலும் வாய்க்காது. இந்த செய்தியை மட்டும் எடுத்துட்டு போங்க. நான் சொல்ல வந்த செய்தி புரிஞ்சுதுங்களா? இந்த செய்தியை எடுத்துக்கோங்க. இதுதான் கடினம். நான் கோபப்படாம அன்போட இருக்கணும் எந்த சூழல்லையும் இருக்கிறதுக்கு பேருதான் நீங்க கவனிக்கல. கோபப்பட்டா மூச்சு காத்து என்ன ஆகும்? மேல கீழே இறங்கும். யாரையாவது பொறாமப்பட்டா தாறுமாறா ஓடும். நீங்க எதுவுமே யார் வந்தாலும் பெருமான் இருக்க. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய, எதிரில் இன்பம் காணும் போதும் ஓம் நம சிவாய அப்படிங்கிற எண்ணம் வச்சா இந்த ஒரு எண்ணம் குண்டலினியை எழுப்பும், 16 கலைகளை தெளிவிக்கும், 64 தாத்துவிகங்களை தெளிவிக்கும். அது எல்லாத்துக்கும் மேல நாதாந்த தத்துவத்துக்கும் மேல போகும். அதை சொல்லணும். அதை விட்டுட்டு நான் இதை தான் சொல்லணும். அதனாலதான் அது என்னைக்குமே நான் பேசுறதே இல்லை. குழப்பிடும். அது வந்து பாக்குறதுக்கு அட்ராக்ஷனா இருக்கும். நம்பர்லாம் வருது, மூச்சுக்கு அந்த 10 2 முறை இழுக்கணும், உள்ள 4 முறை அடக்கணும், வெளியில 8 முறை விடணும். ஆக நல்லா இருக்கு, இது பிராக்டிஸ் பண்ணுவோம். எவ்வளவு 8000 கோடி யோகம் செய்திடினும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. யார் சொல்றா? இவ்வளோ யோகத்தையும் சொல்லி கொடுத்த திருமூலர் சொல்றார். 8000 யோகம் செய்திடும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. அவங்க என்னெல்லாம் யோகத்தை பிடிக்கணும், காத்த பிடிக்கணும். யார் சொன்ன காத்த? புலன்களை அடக்குன்னு கூட எனக்கு சொல்ல மாட்டேன். கோபம் வந்தா கொஞ்சம் குறைச்சிக்கங்க. யார் மேலேயும் அன்பு வைங்க. யார் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருங்க. இதத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது செஞ்சீங்கன்னா நீங்க சாமி வலது கால தூக்கி எங்க சொக்கநாதர் ஆடினாலும் சரி, இடது கால தூக்கி சிதம்பரநாதர் ஆடினாலும் சரி, கோவில்ல நந்தியம் பெருமான் இந்த பக்கம் திரும்பி இருந்தாலும் சரி, அந்த பக்கம் திரும்பி இருந்தாலும் சரி, நாக்கு மேல வச்சிருந்தாலும், உட்கார்ந்து எந்திரிச்சு நின்னாலும் எல்லாத்துக்கும் பொருள் வேற வேறையா சொல்றதை விட ஒரு பொருள்ல நாம மூச்சு காத்த கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி பெருமானை விற்காம நல்லதை மட்டும் கேட்டு போவோம் அப்படிங்கிற செய்தியத்தான். அதனாலதான் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணல யாரையுமே அந்த வார்த்தை. அது எனக்கு எல்லா யோகங்களையும் படிச்சிருக்கேன், எல்லா ஆதாரத்தவங்களையும் படிச்சிருக்கேன், எல்லா டெர்மினாலஜிஸும் தெரியும். அதுல இருக்கக்கூடிய நம்மளுடைய தத்துவம் தாத்வீகம் எல்லாம் படிச்சிருந்தாலும் ஒரு நாளும் அவைகளை நான் இங்க சொல்ல வந்ததே இல்லை. ஏன்னா குழப்பி விட்டோம். நான் அட்ரஸ் சொல்லும் போது கரெக்டா சொல்லணும். லெப்ட்ல திரும்புன்னு சொல்றேன், எனக்கு லெப்ட்லயா உங்களுக்கு லெப்ட்லயான்னு தெரியாம மாறி திரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற டெஸ்டினேஷன்ல மாறி போயிடும். நான் லெப்ட்ல திரும்புன்னு சொல்றப்போ யாருக்கு லெப்ட்லன்னு நீங்க கேட்கணும். அப்படி கேட்காம நீங்க லெப்ட்ல திரும்பிட்டீங்கன்னா உங்க டெஸ்டினேஷன் மாறி போயிடும். அது மாதிரிதான் மற்றைய செய்திகளை நான் லெப்ட் ரைட்லன்னு சொல்லல, நான் வந்து இந்த பாதையில நடந்து போங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். அவங்க கூட்டி போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. எங்க பெருமான் இருக்க முடியுமோ கூட்டி போயிடும். அருமையான கேள்வி குளமலம்மா. ஆனா அது வந்து சிதறடிக்காதீங்க, சிந்தனைய சிதறடிக்காதீங்க. அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் என்ன நடந்தாலும் எங்க அப்பா இருக்கான்ற நம்பிக்கையில இருங்க. அவனை விற்காதீங்க. அவ்வளவுதான், இவ்வளவுதான் அடிநாதம். இது செஞ்சா மனசு, புத்தி, மனம், சித்தி, புத்தம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணங்கள் 4, 7 தத்துவங்கள், வித்யா இது 36 தத்துவங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும். இது செய்யலைன்னா எதுவுமே கரெக்டாக, எவ்வளவு படிச்சாலும் கரெக்டாக, என்ன பண்ணாலும் கரெக்டாக. இதுதான் சாராம்சம் என்று சொல்லி அடியை நிறைவு செய்கின்றேன். ரொம்ப சரிங்க, ரொம்ப சரி, ரொம்ப சரி. நன்றிங்க, 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 ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருக்கு அரோகரா.
ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம். அடியார்கள் நாளைய தினம் குழந்தைகள் எல்லாம் பாடுறாங்க, அதுல திருப்புகள்லாம் பாடுறாங்க. கண்டிப்பா அந்த நேரம் எல்லாம் வந்து குழந்தைங்க பாடுற திருப்புகளை கேட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நாளைக்கும் நீங்க முடிஞ்சா இதே அமர்வுல 7 மணிக்கு, சரியா 7 மணிக்கு எனக்காக ஒண்ணு இல்லைங்க ஐயா. இப்ப நம்ம வந்து